ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் நெவில் காடார்ட் எழுதின த பவர் ஆஃப் அவேர்னஸ் புக்கை பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். உங்களுக்குள்ள இருக்க சக்தி தான் உங்களை உருவாக்கியிருக்கு. இந்த நிஜ வாழ்க்கையை அழகா வடிவமைக்கிற சக்தி உங்களோட சுய நினைவுக்கு இருக்கு. அதுக்கு யூஸ் பண்ற விதி தான் இந்த லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிற அனுமான விதி. இந்த விதியை சிறப்பா வேலை செய்ய வைக்க யூஸ் பண்ற கருவி தான் உங்க கற்பனை. நீங்க ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை செய்யணும், ஃபீல் பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்க சக்தி அதை நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தும். சோ எப்பவும் விழிப்புணர்வோட சுய நினைவை பயன்படுத்துங்க. உங்க விதியவே மாத்த முடியும். இதுதான் ஆத்தர் ஒவ்வொரு சாப்டர்லயுமே விளக்கமா சொல்லிருப்பாரு. 23வது சாப்டர்ல உண்மையா இந்த விதி வேலை செஞ்ச கதைகள்லாம் இருக்கு. சோ இந்த புக்கே செம சுவாரஸ்யமா இருக்கும். 27 சாப்டரா அப்படின்னு ஷாக் ஆக வேண்டாம். எல்லா சாப்டரும் சின்ன சின்னதுதான். உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் தெளிவாவே சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை கேளுங்க. புக்கோட கடைசியில தான் இதுவரை உங்களுக்கு தெரியாத மறுக்க முடியாத உண்மை ஒண்ணு தெரியும். ஆல்ரைட், சாப்டர் நம்பர் 1, ஐ ஆம். உஷாருன்னு நாங்கெல்லாம் எந்நேரமும் கண்ணு திறந்தபடியே வச்சிருப்போம். அவ்வளோ விழிப்புணர்வோட இருப்போம்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா உண்மையா நீங்க யாரு? உங்களுக்குள்ள நீங்க என்னவா இருக்கீங்க? உங்களுக்குள்ள முதல்ல என்ன நடக்குது? இது எல்லாத்துலயும் நீங்க உஷாரா இருக்கீங்களா? ஐ ஆம், நான் அப்படிங்கிற பவர். நான் சொல்ற அந்த நான் என்னன்னு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாம இந்த நான் பண்ற மறைமுகமான விஷயங்களை ஃபீல் பண்ண முடியுதா? சுய நினைவு. இங்கதான் உஷார், விழிப்புணர்வு இது எல்லாமே ஒரு லெவல்ல இயக்கப்படும். அது கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஆனா ட்ரை பண்ணா 100% அதை உணர முடியும். இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொண்டது. நான் தனிக்காட்டு ராஜான்னு நீங்க சொன்னாலும் எதுல தனியா இருக்கீங்க? ஓ, தனி வீடு வச்சிருக்கீங்க, காசு தனியா நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. இப்படி பிசிக்கலா நீங்க தனியா யார் கூடயும் தொடர்பு இல்லாம இருந்தாலும் உங்க கண்ணுக்கே தெரியாத மறைமுகமான எனர்ஜி, அதிர்வுகள், இது மூலமா உங்களை சுத்தி இருக்க உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள் எல்லாத்துக்கூடயுமே கனெக்ட் ஆகிதான் இருக்கீங்க. அதுங்க கொடுக்குற அதிர்வுகளும் நீங்க வெளியிடுற அதிர்வுகளும் ஒன்னோட ஒன்னு நெருக்கமா இணைக்கப்பட்டதாலதான் அது உங்ககிட்டயே இருக்கு. ஐ ஆம், அதாவது நான் அப்படிங்கிற விழிப்புணர்வு. நாங்கிற சுயநினைவு வெளி உலகத்துல மட்டும் இல்ல, நமக்குள்ள இயங்கிட்டு இருக்க உலகத்துல, நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா செயல்படுற உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு டாப் டு பாட்டம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உண்மையான நான் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சுயநினைவு எப்படியும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாங்கிறத பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் என்ன பணக்காரனா நினைக்க முடியும், ஏன் ஏழையா திருடனா எப்படி வேணா நினைக்க முடியும். ஆனா எனக்குள்ள மையமா இருக்க அந்த நான் தான் உண்மை. அது என்னைக்குமே மாறாது. என்னதான் என்னை பத்தி நான் கெட்டவனா நினைச்சாலும் கெட்டவனா யோசிச்சாலும் ஒரு மையத்துல இதுதான் நாங்கிறது பதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும்தான் உண்மை. அது காலத்துக்கும் மாறாது. சுய நினைவுங்கிறது இந்த ஐ ஆம், இந்த நான் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறது, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கிறது. நான் யாரு, நான் எங்க இருக்கேன், இது எல்லாத்தையுமே மறந்தாலும் அந்த மையத்துல ஆழமா பதிஞ்சிருக்க நான் என்னைக்குமே மறக்காது. அதனாலதான் மறதி நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய விஷயங்களை மறந்தாலும் அவங்களோட சில உண்மையான விஷயங்களை மறக்கவே மாட்டாங்க. தானா அதை செய்வாங்க, தன்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அப்ப நம்ம யோசிப்போம், இவங்களுக்கு தான் எல்லாமே மறந்துருச்சே, எப்படி இந்த சில விஷயங்கள் மட்டும் நினைவுல இருக்குன்னு. என்ன காரணம்னா அவங்களோட அந்த நான்கிற அந்த மையம் அவங்களுக்கு மறக்கல. இந்த நான்கிற மையம் தான் நமக்கு நல்லது எது கெட்டது எது, நான் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குன்னா இதெல்லாத்தையுமே தீர்மானிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உங்களை பத்தி நீங்க வச்சிருக்க அந்த மைய கருத்து தான் இந்த வாழ்க்கை நீங்க எப்படி வாழணும்னு வடிவமைச்சிருக்கு. உதாரணத்துக்கு உங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு வச்சுப்போமே, வெளியே மழை பெஞ்சதால் தான் ஜலதோஷம் வந்து காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு வெளியே இருக்க விஷயங்கள் மேல பழி போடுவோம். ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு இருக்க அந்த நான் சில எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கும். அதுபடிதான் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே அது ரியாக்ட் பண்ணும். அப்ப உங்களோட மையத்துல மழை வந்தா காய்ச்சல் வரும்னு நீங்க நம்பிருக்கீங்க. அதனாலதான் அதுக்கேத்த மாதிரி அந்த நான் ரியாக்ட் பண்ணுது. இது உடல் சார்ந்து மட்டும் இல்ல, செல்வம், சமூகம், அந்தஸ்து, ஆன்மீக வளர்ச்சி, புத்திசாலித்தனம் எல்லாத்துக்குமே இந்த கொள்கை பொருந்தும். இந்த நான்கிறது தான் உண்மையான ரியாலிட்டி. இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும், இந்த வாழ்க்கையோட சம்பவங்கள், அனுபவங்கள் எல்லாத்த பத்தியுமே புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே இந்த நானை சார்ந்துதான் இருக்கு. நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் இந்த நான் இருக்கும். உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா நான் பலசாலி, நான் புத்திசாலின்னு சொல்றோம். ஒரு மரம் பேசுதுன்னா கூட நான் மரம், நான் ஆப்பிள் மரம், இப்படி நாங்கிறது தான் சொல்லி பேசும். சோ சுய நினைவு, இந்த நாங்கிற விழிப்புணர்வு ஒண்ணுதான் நிஜம். இது நல்லது, இது கெட்டது, இது நியூட்ரல் ஆனதுன்னு நமக்கு புரிய வைக்கும். நாம நம்மளை பத்தி நினைச்சு வச்சிருக்க விஷயங்கள் மாற மாற இந்த வெளி உலகமும் மாறும். ஆனா நாங்கிற அந்த மையத்துல உங்களோட ட்ரூ செல்ஃப் எப்பவுமே இருக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 2, கான்ஷியஸ்னஸ். உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தணும்னா, நிறைய நல்ல அனுபவங்களை அடையணும்னா அதுக்கு உங்களோட சுய நினைவை மாத்தணும். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, உங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்கன்னு இது புரிய வைக்கும். இதை செய்யறதுக்கு முன்னாடி சுய நினைவுனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சுய நினைவு தான் உண்மையான நிஜம். இதுதான் எல்லாத்துக்குமான அடித்தளம். வாழ்க்கையில நடக்கிற எல்லா அனுபவங்களுக்கும் சம்பவங்களுக்கும் பின்னாடி இருக்க ஆணிவேர் இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட சுயநினைவு இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. ஒரே டைம்ல நம்ம 10 பொருளை பாக்குறப்போ நம்ம சில பொருட்களை தான் நினைவுல வச்சிருப்போம். ஆனா நம்ம சுயநினைவு மூலமா அந்த 10 பொருளையும் பார்த்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். இல்லையே, அதுல நான் அயன் பாக்ஸ பாக்கலையேன்னு நீங்க சொல்லலாம்.
ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறப்ப அதை நீங்க பாத்திருப்பீங்க, இல்லனா எப்பயாவது அதோட நினைவு வரும். வரவே இல்லைனாலும் உங்க சுயநினைவு வச்சு நீங்க பாத்திருக்கீங்க. பட் உங்க நினைவுல தான் நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணல. இதுதான் எல்லாத்துக்குமான அடிப்படைனா இனி நடக்கிற எல்லாமே இதை சார்ந்ததா தான் இருக்கும். உதாரணத்துக்கு முதல் காரணி வெளிச்சமா இருக்குன்னா அது உருவாக்குற எல்லாம், அது கொடுக்குற ரிசல்ட் எல்லாமே வெளிச்சமா தான் இருக்கும், வெளிச்சம் சார்ந்துதான் இருக்கும். சோ சுயநினைவு தான் மெயினான காரணியா இருக்குன்னா அப்ப நடக்கிற எல்லாமே அதோட பாதிப்பா தான் இருக்கும். எல்லாமே அதுல இருந்து தான் வந்திருக்கும். அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ரியாலிட்டி. நீங்க பாக்குற உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள் எல்லாமே உங்க சுயநினைவால பதிவு செய்யப்பட்டதுதான். சோ எது உண்மையான காரணி, எது அடிப்படை, இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த நாலேஜ வச்சு நம்மளோட ஆசைகளை அடைய முடியும். நமக்குள்ள இருக்க இன்னர் செல்ஃபான இந்த சுயநினைவை கொஞ்சம் மாத்தி அமைச்சா வெளி உலகத்தோட ரியாலிட்டியும் மாறும். வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாவும் எதிர்ப்பாவும் இருக்கப்ப கூட ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் வேலை செய்யும். அதுதான் உங்களோட சுயநினைவு. இந்த உலகம் எந்த நோக்கமும் இல்லாம தான் நகர்ந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க எப்படி உங்க மைண்டை செட் பண்ணிருக்கீங்களோ, உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபடிதான் இந்த வெளி உலகம் மாறி இயங்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன நம்புறீங்களோ, எது உண்மை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க மைண்ட்ல ஒரு கட்டமைப்பா மாறும். பணக்காரன்னு நான் சொல்றேன், உடனே நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கோட் சூட் போட்டுட்டு பெரிய காரு, பெரிய பங்களா, வீடு, இப்படி ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ல கற்பனை பண்ணுவீங்க. அதுவே ஒரு திருடன்னு சொன்னா முகமூடி போட்டுக்கிட்டு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம எப்படி கற்பனை செய்யறோம்? எல்லாமே நீங்க முன்னாடி பார்த்ததுதான். நிஜத்துல படத்துலன்னு நீங்க பார்த்த எல்லாமே உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அதுதான் கற்பனையில ஈஸியா வருது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நீங்க சுயநினைவோட எல்லாத்தையும் பார்த்ததாலதான். இது எப்படின்னா, ஒரு ஸ்டீல் இருக்கு, காந்தம் இருக்கு. காந்தம் கிட்ட கொண்டு போனதும் ஸ்டீல் ஒட்டிக்கும், கரெக்டா? ஆனா அதுவே காந்தம் இல்லாம இருந்தா அந்த ஸ்டீல் நார்மலா தான் இருக்கும். அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிக்காது. மேக்னெட் கிட்ட வரப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் திரும்ப வேற மாதிரி அரேஞ்ச் ஆகி ஒட்ட வைக்கும். இந்த காந்த சக்தி உருவாகல, அது ஆல்ரெடி உள்ள இருந்திருக்கு. அதுக்கேத்த ஒண்ணு வந்து மேட்ச் ஆகுறப்போ அது வெளிப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்மளோட ஆரோக்கியமோ, செல்வமோ, அழகு, புத்திசாலித்தனம் இது எல்லாமே உருவாக்கப்பட்டதில்ல, ஆல்ரெடி உள்ள இருந்தது. உங்க மைண்டை வச்சு நீங்க அரேஞ்ச் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்குள்ள இருக்க உங்களை பத்தின எண்ணங்கள் உதவி இருக்கு, அவ்வளவுதான். செல்ஃப் கான்செப்ட், உங்களை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்க விஷயங்கள். நீங்க எதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்களோ, ஏத்துக்கிறீங்களோ அதெல்லாம் தான் செல்ஃப் கான்செப்ட். இதுதான் உண்மைன்னு நான் ஏத்துக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு மட்டும் கவனிங்க. அதுல இருந்தே நீங்க எப்படியெல்லாம் எல்லாத்தையும் நம்பி இருக்கீங்கன்னு புரிய ஆரம்பிக்கும். இந்த புரிதல் உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே அவசியம். சோ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும், நமக்குள்ள நடக்கிற எல்லாத்துக்கும் அடிப்படை காரணி இந்த கான்சியஸ்னஸ் தான். நம்ம சுயநினைவோட செய்யற விஷயங்கள் தான். இதுல இருந்து தான் மத்த எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்து சாப்டர் 3, பவர் ஆஃப் அசம்ஷன். இந்த மொத்த மனித இனத்தோட பெரிய மாயை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கான காரணியும் வெளியே இருக்குன்னு நினைக்கிறது தான். நான் இதை பண்ணல, வெளியே இருந்துதான் இந்த பிரச்சனை வந்தது, இப்படி நம்மளோட சுயநினைவை தாண்டி வெளியே தான் எல்லாம் நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். ஒருத்தங்களுக்கு நடக்கிறது, அவங்க செய்யறது, வெளிப்படுத்துறது இது எல்லாமே நேரடியா அவங்களோட சுயநினைவுல இருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. ஒருத்தவங்களோட சுயநினைவுல தான் அவங்க சிந்தனைகள், ஆசைகள், அன்பு, அவங்க எதை உண்மை நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அடங்கிருக்கு. அதனாலதான் இந்த வெளி உலகத்தை பத்தின புரிதலை மாத்தணும்னா நம்மளோட சுயநினைவை முதல்ல மாத்தணும். மேல இருக்க வளிமண்டலத்துல வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படுறதுனாலதான் மழை பொழியுது. அதே மாதிரிதான் நமக்குள்ள சில மாற்றங்கள் நடந்தாதான் வெளியே இருக்க உலகத்துல மாற்றங்கள் நடக்கும். எப்படி நமக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்துறது? அதுக்கு எண்ணங்களை முதல்ல மாத்தணும். நமக்குள்ள வலிமையான ஆசைகள் இருந்தா அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சோ நம்ம மைண்டையும் நம்ம எண்ணங்களையும் மாத்துறதுக்கு முதல் ஸ்டெப் ஆசைதான். நீங்க எல்லார் மத்தியிலயும் தனியாளா தெரிய போறீங்க. உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நீங்க வித்தியாசத்தை ஃபீல் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பத்தின தெளிவான படம் உங்க மைண்ட்ல இருக்கணும். அதை நீங்க கற்பனை பண்ண போறீங்க. ஆனா இப்ப இருக்க மாதிரி எதிர்காலத்துல நீங்க வாழணும்னு நினைச்ச அந்த வாழ்க்கைய நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி கற்பனை செய்யணும். அப்ப ஆசைகளோட வலிமை அதிகமாகும். நீங்க ஆல்ரெடி அதை அடைஞ்சிட்டீங்க, அந்த வாழ்க்கை தான் வாழ்றீங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை முழுசா அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது கிடைச்ச மாதிரியே நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. தானா மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் உங்களோட ஆசை உயர்ந்த நிலையை அடைஞ்சதுன்னா வாழ்க்கையில நான் இனி இன்னும் பெட்டரா தான் மாறுவேங்கிற கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச கற்பனையை நிஜமாக்குறப்போ நம்ம மன அறிவும் ஆன்மீக அறிவும் வெவ்வேறு வழியில வேலை செய்யும். இது நிறைய பேருக்கு புரியாது. ஒரு விஷயத்த நீங்க மன ரீதியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வெளியே இருந்த அந்த விஷயத்த பார்த்து அதை மத்த விஷயங்களோட கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் புரிஞ்சுப்பீங்க. எதை பாக்குறீங்களோ அதை சிந்திச்சு புரிஞ்சுப்பீங்க. ஆனா ஆன்மீக ரீதியா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க அதுவா மாறினா மட்டும்தான் முடியும். அதாவது அதுல இருந்து நீங்க சிந்திக்கணும், அப்பதான் முடியும். ஆன்மீக ரீதியா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதுவாவே நீங்க மாறணும். சும்மா வெளியே இருந்து பேசினாலோ அதை கவனிச்சாலோ போதாது, அதுவாவே மாறணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல அந்த ஆரோக்கியத்தை உண்மையா ஃபீல் பண்ணணும். நான் பாதுகாப்பா தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். உங்களோட புதுமையான பெஸ்டான வெர்ஷனை நிஜமாக்க ஆல்ரெடி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆயிட்டீங்கன்னு நடந்துக்கணும். அசியூம் பண்ணிக்கிறது, அனுமானம் செஞ்சுக்கிறது, நான் இதுதான் அதை அடையிறதுக்கு முன்னாடியே அனுமானம் செஞ்சுக்கணும். இது என்னோட முழு நம்பிக்கையால நான் ஆசைப்பட்டதால் தான் நடந்திருக்குன்னு அக்செப்ட் பண்ணணும். இதுதான் முழுமைக்கான அறிகுறி.
உங்க நிறைவேறின ஆசைக்கு உங்களை நீங்களே முழுசா அர்ப்பணிச்சிட்டீங்க. உங்களோட சுயநினைவை வச்சு உங்க மைண்ட மொத்தமா உருமாத்திட்டீங்க. உங்களோட கற்பனை தான் உங்களோட கஷ்டங்களான நோய்கள், பயம், பாதுகாப்பின்மை எல்லாத்துல இருந்து விடுதலை அடைய வைக்கும். இல்ல, நான் புதுசாலாம் எதுவும் கற்பனை பண்ண மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள வர வேண்டிய அற்புதமான விஷயங்களை நீங்க தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கற்பனை உங்களை நீங்க பெட்டரா மாத்திக்க கூடிய மிகப்பெரிய சக்தி. விடுதலை இல்ல, ஆரோக்கியம் இல்ல, பாதுகாப்பு இல்லன்னு இப்ப இருக்க உங்க கூடவே நீங்க வாழ நினைக்கிறதும் உங்களோட சிறந்த உருமாற்றத்தை அடைய நினைக்கிறதும் உங்க விருப்பம்தான். நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்களோ அதுவாவே உங்களை நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. இதனால உங்களுக்குள்ள இருக்க செல்ஃபையும் நீங்க திருப்தி படுத்திக்கலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 4, டிசைர், ஆசைகள். உங்க வாழ்க்கையில சாதாரணமா இருக்க நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு அடிப்படையா நீங்க வச்ச ஆசைகள் தான் காரணமா இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த போன் வேணும் நீங்க ஆசைப்பட்டாதான் அதை அடையவே முடியும். அதனாலதான் அனுமானம் செஞ்சுக்கணும்னு போன சாப்டர்ல பார்த்தோம். எதா ஆகணுமோ அதுவா உங்களை நீங்க கற்பனை பண்ணி அனுமானம் செஞ்சுக்கங்க. அதுக்கான வேலையை தானா நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க கற்பனைகளை இன்னும் வலுவாக்க இது அடைஞ்சா என்ன பலனெல்லாம் கிடைக்கும்னு அதையும் சேர்த்து கற்பனை பண்ணுங்க. சஜஷன் கொடுக்கறதுல தான் உங்களோட மொத்த உருமாற்றமும் அடங்கிருக்கு. நீங்க முழுசா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாதான் இது வேலை செய்யும். உங்களை நீங்க மொத்தமா சரண்டர் பண்ணணும். எப்படி ஒரு அன்புக்காக நம்மள மொத்தமா கொடுத்துடுறோமோ அந்த மாதிரி இந்த அனுமானத்துக்காக, கற்பனைக்காக, நம்ம வாழ்க்கையவே பெட்டரா மாத்துறதுக்காக மொத்தமா நீங்க உங்களை சமர்ப்பிச்சுக்கணும். நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழற மாதிரி கற்பனை செய்யறப்போ சுயநினைவோட உங்க மனசுல எல்லாமே பதியும். சோ நீங்க சுயநினைவோட இத பத்தி நினைக்காட்டாலும் இந்த அனுமான விதி வாழ்க்கைய தானா மாத்த ஆரம்பிக்கும். இந்த அனுமான விதியையும் கொள்கையும் யார் ஏத்துக்கிறாங்களோ, யார் சுயநினைவோட தான் வாழ நினைச்ச வாழ்க்கைய ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ண தயாரா இருக்காங்களோ அங்கதான் வாழ்க்கையோட உண்மையான அட்வென்ச்சரே ஆரம்பிக்கும். இன்னும் அதிக உயரத்தை நீங்க அடையணும்னா அதுக்கு உங்களுக்குள்ள இருக்க உயரத்தை நீங்க அடையணும். இப்ப இருக்க உங்களை தவிர்த்து வேற விஷயங்களை நீங்க பார்க்க மறுக்கிறீங்கன்னா நீங்க அப்படியேதான் இருப்பீங்க. இதுல இருந்து கொஞ்சம் உயர்ந்து உங்களோட பெட்டரான வாழ்க்கைய, பெட்டரான உருமாற்றத்தை கற்பனை செய்யணும். அப்பதான் நீங்க நினைச்ச ஆளா உண்மையா மாற முடியும். வலிமையான நம்பிக்கையோட இருந்தா நீங்க வச்ச ஆசைகள் எல்லாம் கண்டிப்பா நிஜமாகி உங்களோட உருமாற்றம் சிறப்பா இருக்கும். இப்ப இருக்கிறத விட பல மடங்கு சிறந்த வாழ்க்கையை நீங்க வாழுவீங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 5, The Truth That Sets You Free. இப்ப நம்ம வாழற இந்த வாழ்க்கை ஒரு சைக்கலாஜிக்கல் பிளே தான். ஏன்னா நம்ம என்னெல்லாம் அனுமானம் செஞ்சுக்கிறோமோ அதை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கையோட நிலைகள், சூழல்கள், சம்பவங்கள் எல்லாமே வடிவமைக்கப்படுது. உங்க வாழ்க்கை மொத்தமும் உங்களோட அனுமானத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்குன்னா ஒண்ணு நீங்க அதோட எஜமானனா இருக்கணும், இல்லனா அடிமையா இருக்கணும். உங்க கற்பனைகளை சுயநினைவோட கட்டுப்படுத்தினாதான் இந்த நிலையை நீங்க அடைய முடியும். உங்க அனுமானங்களை சிறப்பா அமைக்க இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, நீங்க யாரா மாற நினைக்கிறீங்களோ இல்ல எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை பத்தி உங்க மைண்ட்லயே ஒரு படம் மாதிரி உருவாக்கிக்கோங்க. நம்பர் 2, நீங்க ஆல்ரெடி இதை அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃபீலிங்ல தான் உங்களோட மொத்த கவனமும் இருக்கணும். நம்பர் 3, இந்த படத்தை உங்க மைண்ட்ல தெளிவா கற்பனை பண்ணுங்க. நம்பர் 4, இப்ப இருக்க நிஜ வாழ்க்கை வேறையா இருந்தாலும் நீங்க ஏற்கனவே கற்பனை பண்ணி வச்சிருக்க நிலையில இருக்க மாதிரி உங்களை நீங்க மூழ்கடிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட கற்பனையால தான் உங்களோட நிஜம் உருவாகும். நீங்க கட்டுப்பாட்டோட கற்பனை செய்யறதுல தான் உண்மையான ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இதுதான் உங்க இலக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க மைண்டையும் அதுக்கேத்த மாதிரி தயார்படுத்திக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கைய உருமாத்த நீங்க ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டே வரீங்கன்னு அர்த்தம். எதையுமே நீங்க அனுமானம் செய்யாம இப்ப இருக்க நிலைமையே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காது. கற்பனை சக்தி எந்த அளவுக்கு உங்களை உருமாத்தும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சவால்கள் வந்தாலும் அதை சரி செய்ய முடியும். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் நீங்க செய்யற கற்பனைய பொறுத்துதான் இருக்கு. இதுதான் எல்லா படைப்புக்கான அடித்தளமும் முடிவும். உங்க கவனம் கற்பனைய நோக்கி இருக்கணும். இது ரொம்ப ஆழமா இருக்குன்னா உங்க எண்ணங்களும் அதுக்கேத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டு நீங்க ஆசைப்பட்ட நிலைய வேகமா அடைய வைக்கும். ஒரு உண்மை உங்களை விடுதலை செய்யுதுன்னா அதுக்கு மேல பெரிய கிஃப்ட் என்னவா இருக்கும் சொல்லுங்க. உங்க ஆசைகளை நீங்க கற்பனை செஞ்சு அந்த கற்பனைய நிஜமா அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணாதான் இந்த உண்மை நடக்கும். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இதுல என்ன ஒரு கஷ்டம்னா கற்பனை பண்றப்போ நம்ம ஃபோக்கஸ் இழப்போம். நம்ம ஒரு கற்பனை செய்வோம், மைண்ட் தானா வேற ஒண்ணுக்கு போயிடும். இங்கதான் பிரச்சனை வரும். எது வேணுமோ அதை மட்டும் ஃபீல் பண்ணி கற்பனை செய்யணும். மைண்ட் அலப்பாய ஆரம்பிச்சிட்டா இது வேலை செய்யாது. பிரார்த்தனை செய்யறப்போ, சடங்குகள் செய்யறப்பெல்லாம் கற்பனையும் கவனமும் சிறப்பா இருக்கணும். அப்பதான் அதுக்கான ரிசல்ட்டை நம்ம அடைய முடியும். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு எந்த பலனும் தராத கற்பனைகளை செய்யாதீங்க. எந்த பலனும் தராத எண்ணங்களை யோசிக்காதீங்க. முழு நோக்கத்தோட இந்த நல்ல பலன் எனக்கு கிடைக்கணுங்கிற கவனத்தோட நீங்க உங்க கற்பனையை செய்ய ஆரம்பிங்க. இந்த பயிற்சினால ஒவ்வொரு நொடியையும் உங்க வளர்ச்சிக்கும் முழுமைக்குமான நல்ல வாய்ப்பா மாத்த முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 6, அட்டென்ஷன். எப்பவுமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா அதுல மட்டும்தான் கவனத்தோட இருக்கணும். நம்ம கவனம் வேற பக்கம் செதறக்கூடாது. ரொம்ப முக்கியமா இதுவா அதுவான்னு டபுள் மைண்டடா இருக்கக்கூடாது. பூத கண்ணாடி வச்சு சின்ன வயசுல விளையாடி இருப்போம். அவ்வளோ கூர்ந்து உத்து பார்ப்போம். கரெக்டா நம்ம பார்க்க வேண்டியதை மட்டும் பூத கண்ணாடி வச்சு பெருசா பார்ப்போம். ஒரு ஐடியால மட்டும் நம்ம கவனம் இருந்ததுன்னா அங்க சக்தி பலமா இருக்கும். சோ மைண்ட்ல எதுவுமே ஓடக்கூடாது. எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டு
ஒண்ணுத்துல மட்டும் கவனத்தை செலுத்தணும். எதை அடையணும்னு நீங்க கவனம் செலுத்துறதுக்கு முன்னாடி எது வேணும்னு நீங்க கவனம் செலுத்தணும். எது வேணுங்கிறது தெளிவா இருந்துட்டா ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம்னு நம்ம மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான உணர்வுகளை வலிமையா வெளிப்படுத்தலாம். இப்படிதான் நம்ம கவனத்தோட சக்தியை அதிகரிக்க முடியும். ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட மத்த எல்லா எண்ணங்களும் மறைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் சக்சஸுக்கான மிகப்பெரிய ரகசியம். நீங்க ஆசைப்பட்டது, நீங்க கேட்டதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்க கவனத்தை இந்த பக்கம் செலுத்துறப்போ எந்த கவன சிதறல்களும் உங்களை பாதிக்காது. கவனம் செலுத்துறதுக்காக நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை இன்னும் பெட்டரா தான் மாத்தும். உங்க மைண்ட்ல எந்த ஐடியாக்கள் மெயினா நிக்குதோ அதுதான் செயலா மாறும். எந்த எண்ணம் எல்லா கவன சிதறல்களையும் தவிர்த்துட்டு கவனத்தை மட்டும் இறுக்கி வச்சுக்குதோ அதுதான் நிஜமா மாறும். கடந்த காலங்களெல்லாம் கடந்து போச்சு, அதுல நீங்க கவனம் செலுத்தவே கூடாது. உங்க எதிர்காலம் மட்டும்தான் இப்போ உங்க கவனத்துல இருக்கணும். உங்க டாஸ்க் என்னன்னா உங்களை நீங்க இந்த ஆசைகள் எல்லாம் ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கற்பனையில மூழ்கடிக்கணும். இந்த கொள்கை தெரியாதவங்களுக்கு இது பொய் கதையா கட்டுக்கதையா தெரியலாம். ஆனா இதை ஆரம்பிச்ச இந்த ப்ராசஸ ஃபீல் பண்றப்பதான் உண்மை புரியும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால தெளிவா கற்பனை பண்ண முடியுதுன்னா, ரொம்ப தெளிவா ஃபீல் பண்ணி கற்பனை பண்ண முடியுதுன்னா நிஜ வாழ்க்கைய மாத்துறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கும். உங்க கற்பனையும் நீங்களும் வெவ்வேறு இல்ல, எல்லாமே நீங்க தான். உங்க கற்பனையால நீங்க புரிஞ்சுக்கிற இந்த உலகம் தான் உண்மையான உலகம். இதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட விதியை நீங்களே உருவாக்க முடியும், மாத்தி அமைக்க முடியும். உங்க கவனத்தை கண்ட்ரோல் பண்றதுல மட்டும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா எப்படியெல்லாம் வெளி விஷயங்கள் உங்க கற்பனைகளை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். தானா கண்ட்ரோல் பண்ணி பெஸ்டா கற்பனை பண்ணுவீங்க. இதை வளர்த்துக்கணும்னா ரொம்ப நுணுக்கமான கட்டுப்பாடு நிறைஞ்ச கவனத்தோட நீங்க செயல்படணும். உங்க கவனத்தை நீங்க வலிமையாக்க நினைச்சா இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது இப்படி ரிவர்ஸ்ல யோசிங்க. கடைசியா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு அப்படியே அன்னைக்கு நாளோட ஆரம்பம் வர போகணும். பெட்ல 10 மணிக்கு படுத்திருக்கீங்கன்னா 9:55க்கு என்ன பண்ணீங்க, 9க்கு 8க்கு 7க்கு அப்படியே காலையில 7 மணிக்கு என்ன பண்ணீங்கன்னு ரிவர்ஸ்ல பேக்வர்டா யோசிங்க. இது கொஞ்சம் சவால் நிறைஞ்சதா இருக்கலாம். ஆனா இத பயிற்சி பண்ண பண்ண உங்களோட கவனம் இன்னும் வலுவாகும், அதிகமாகும். இப்படி கவனத்தை நீங்க அதிகப்படுத்துறப்போ உங்களோட மொத்த எதிர்காலமும் சிறப்பா மாறும். கற்பனைங்கிறது எல்லை இல்லாத சக்தி. கவனத்தோட இருந்தாதான் இதை வச்சு சிறப்பான ரிசல்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும். தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்குள்ள இருக்க அந்த மைய சக்தி வெளிப்பட்டு உங்களோட அந்த நாங்கிற அந்த மையத்தோட நெருக்கமாக்கும். தினமும் பழக்கமாக்குனாதான், தொடர்ந்து பயிற்சி செஞ்சாதான் உங்களோட கவனம் அதிகமாகும். ஒரு செயலை முதல்ல செய்யறப்போ கஷ்டமா தான் இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப செய்யறப்போ அது செம்ம ஈஸி ஆயிடும். ஒரு கட்டத்துல அதுல நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. எப்படி சின்ன வயசுல எழுதுறதுக்கு பென்சில் பிடிக்க கஷ்டமா இருந்துச்சு, பல் துலக்க பிரஷ் பிடிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு, அப்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப ஸ்பீடா எழுதுறோம், வேகமா பிரஷ் பண்றோம். அந்த மாதிரிதான் கவனம் செலுத்துறத நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அது பழக்கமாகி அதுல நீங்க திறமசாலியா ஆயிடுவீங்க. எங்க எப்படி நீங்க உங்க கவனத்தை கொண்டு போகணும்னு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இனி நீங்க நினைச்சதை கற்பனை பண்ணலாம். உங்களுக்கு வேண்டிய அனுமானங்களை வச்சு அதை அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி கற்பனை செய்யலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 7, ஆட்டிடியூட். மர்லி லாரன்ஸ், அடல்பர்ட் ஆமிஸ் இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் படி நம்ம எதை பாக்குறோமோ அதுதான் நம்ம அனுமானங்களை பயங்கரமா பாதிக்கும். இப்ப நம்ம ஃபீல் பண்றதை விட நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா பாதிக்குமா? நீங்க பாக்குற இந்த நிஜ உலகமே நம்மளோட அனுமானங்களால உருவாக்கப்பட்டதுதான். அதான் சொல்வாங்கல்ல, நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இந்த உலகம். நல்லதா பார்த்தா நல்லதா தெரியும், கெட்டதா பார்த்தா கெட்டதா தெரியும். உங்களோட அனுமானங்கள் எதுவும் நீங்க புரிஞ்சுக்கிற விதத்தை மட்டும் பாதிக்காது, உங்க செயல்களையும் பாதிக்கும். கான்சியஸாவும் சரி, சப்கான்சியஸாவும் சரி, இந்த அனுமானங்கள் நம்மள பாதிக்கும். உங்களோட அனுமானங்கள் கடவுளோட கைகள் மாதிரி. நீங்க எதை நம்புறீங்களோ அதுபடி உங்களை சுத்தி இருக்க உலகத்தை அது வடிவமைக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கற்பனை செஞ்சீங்கன்னா அதுக்காக உங்க உடல் மனம் எல்லாம் மொத்த உணர்வுகளையும் வெளிப்படுத்துதுன்னா இத உண்மைன்னு நம்பி இந்த அனுமானங்கள் உங்களை சுத்தி இருக்க உலகத்தை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வடிவமைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு கற்பனை தான் சிறந்த கருவி. அதுக்குன்னு நான் கெட்டதை யோசிச்சு அதை நடத்திடலாம் போலயே அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களை கண்டிப்பா பாதிக்கும். நல்லதா இருந்தா நல்ல வழியில பாதிக்கும், கெட்டதா இருந்தா கெட்ட வழியில தான் பாதிக்கும். எது நல்லதோ, அழகானதோ, பாசிட்டிவானதோ அதை மட்டும் யோசிங்க. நல்ல மக்கள்கிட்டயும் நீங்க குறைகளை மட்டுமே பாக்குறீங்கன்னா நீங்க இந்த உலகத்தை பார்த்த விதம், அனுமானம் செஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இருக்கு. ஆனா இதை மாத்த முடியும். நல்லதா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் பெட்டரா வடிவமைக்கப்படும். சோ அனுமானம் செய்யறப்ப பாசிட்டிவா செய்யுங்க. இதோட சக்தி ரொம்ப அதிகமும் கூட. ஆத்தர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு, நெஜ கதை. அவர் சொல்ற மாதிரியே கேட்கலாமா? இந்த ப்ரொடியூசர் கூட எனக்கு வேலை செஞ்சது எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்களோட வருத்தத்தை ஆத்தர் கிட்ட சொன்னாங்க. அவங்கள பொறுத்தவரை அவர் சும்மா அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்களோட பெஸ்டான ஒர்க் எல்லாம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. வேணும்னே அவங்க கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு. அவங்களோட கதையை கேட்டதும் நீங்க அவரு ரூடா நடந்துக்கிறாரு, நியாயமா நடந்துக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது உங்களுக்குள்ள இருந்து பிரதிபலிக்கிற விஷயம்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி பிரச்சனை அந்த ப்ரொடியூசர் இல்ல, அவரை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் தான், பார்த்த விதம் தான். இந்த அனுமானத்தோட சக்தியை நிஜமா அனுபவிச்சாதான் முழுசா புரிஞ்சுக்க முடியும். அவங்க பார்க்கணும்னு நினைச்ச மாற்றத்தை பார்க்கணும்னா
ஆல்ரெடி அந்த சூழல அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த ப்ரொடியூசரோட நடத்தை அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் அவங்க அவரை பத்தி அடிக்கடி நெகட்டிவா தான் பேசிருக்காங்க. மைண்டுக்குள்ள அவரோட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன், நீங்க அவரோட மைண்டுக்குள்ளேயே பேசிப்பீங்களான்னு. ஆமா, டெய்லியும் காலையில தியேட்டருக்கு போறப்போ என் மைண்டுக்குள்ளேயே அவர் நல்லா திட்டுவேன். அவர் மூஞ்சுக்கு நேரா சொல்ல எனக்கு தைரியம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க மைண்டுக்குள்ள போட்டிருக்க சண்டை தான் அவரோட பிஹேவியரை ரொம்ப மோசமானதா காட்டியிருக்கு. தப்பா அனுமானம் செஞ்சு தப்பா மைண்டுக்குள்ளேயே கற்பனை பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. நீங்க ரோட்ல போற நிறைய பேரை பாத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க மைண்ட்ல பல விஷயங்கள், பல சண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த மைண்ட்ல நடக்கிற சண்டைக்காக முழு கவனத்தை செலுத்தி உணர்ச்சிகளை கொட்டுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அமையிற சூழலும் பிடிக்காததா அமையும் இப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்டுதான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது. அனுமான விதியை அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வேலை பிடிச்ச மாதிரி இருக்கு, அந்த ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியா பாசிட்டிவா இருக்காருன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ரொடியூசர் இவங்க டிசைன்ஸ் எல்லாம் பாராட்டுற மாதிரி, இவங்க தேங்க்ஸ் சொல்ற மாதிரி கற்பனையெல்லாம் செஞ்சாங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி இதை பயிற்சி பண்ணாங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, மத்த நேரங்கள், இப்படி பல நேரங்கள்ல பயிற்சி பண்ணிருக்காங்க. இதனால அவங்களோட நெகட்டிவான மைண்டையே மாத்தி பாசிட்டிவா எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. உண்மையா அவங்களோட ரியாலிட்டியே சேஞ்ச் ஆச்சு. எப்பவுமே அந்த ப்ரொடியூசரை நெகட்டிவா பார்த்தவங்க அவரை பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட கற்பனை சக்திக்கு நன்றி சொன்னாங்க. அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் அனுமானமும் அந்த ப்ரொடியூசரோட நடத்தையே மாத்திருக்கு. ஏன்னா அவர் உண்மையா அப்படி இல்ல, இவங்க தான் அந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டாங்க. கட்டுப்பாட்டோட அவங்க பண்ண அந்த கற்பனை உண்மையாவே அவங்க நிஜத்தை மாத்திருக்கு. சோ நம்ம ஃபேஸ் பண்ற பல பிரச்சனைகள் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதால தான் நடக்குது. எல்லாமே இப்படிதான்னு தப்பா ஃபோக்கஸ் பண்றப்போ அங்க நமக்கு தான் மன நிம்மதி போகும். ஆனா கற்பனை சக்தியை வச்சு நம்மளோட வாழ்க்கைய சிறப்பா மாத்த முடியும். இந்த டிசைனர் எப்படி தன்னோட கற்பனை சக்தியை வச்சு அந்த ப்ரொடியூசரோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணாங்களோ அந்த மாதிரி இது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். மோஸ்டா நம்மளோட பெரிய எண்ணங்கள் எல்லாம் மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் உருவாகும். சோ நம்ம பாக்குற விதம், புரிஞ்சுக்கிற விதம், கற்பனை செய்யற விதம் பாசிட்டிவா இருந்தா எல்லாமே பாசிட்டிவா மாறும். அடுத்து சாப்டர் நம்பர் 8, ரெனன்சியேஷன். உங்க கேரக்டரோட எந்த பகுதியும் பலவீனமானது இல்ல. கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையுமே வலுவாக்கிட முடியும். கெட்டவங்களை எதிர்த்து கஷ்டப்பட்டு போராட வேண்டாம். அதை கவனிக்காம உங்க கவனத்தை வேற பக்கம் காட்டணும். ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் என்னதான் கெட்டது உங்களை அதிகம் தாக்கினாலும் அதுக்காக கஷ்டப்பட்டு எதிர்த்து போராடாம அதை கண்டுக்காம இருந்துடுங்க. அதை எதிர்க்க நினைக்கிறப்பதான் உங்க முழு கவனத்தையும் அதுகிட்ட கொடுப்பீங்க. உண்மையாவே அந்த கெட்டது அங்க இல்லனாலும் நீங்க உங்க கவனத்தை செலுத்தி அதை உண்மையாவே ஆக்கிருவீங்க. அதுவே நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அது மேல உங்களுக்கு கவனம் இருக்காது. உங்களுக்கு உண்மையா எது வேணுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். உங்க கற்பனைகளை நீங்க தான் கட்டுப்படுத்தணும். உங்க கஷ்டங்களை சந்தோஷமா கொண்டாட்டமா மாத்துங்க. கஷ்டங்கள் ஏன் வருது, எனக்கு வரக்கூடாதுன்னு அதை பத்தியே யோசிக்காம சந்தோஷத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அப்போதான் உங்க வாழ்க்கை முழுக்க நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான சக்தியும் கிடைக்கும். எது இப்படி இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி உங்க கவனத்தை நீங்க திருப்புறீங்க. கஷ்டமான நேரத்திலையும் நீங்க சந்தோஷத்தோட கொண்டாட்டத்தோட இருக்கணும்னா உங்க ஆட்டிடியூட்ல அந்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் இருக்கணும். கற்பனைகளை நான் கட்டுப்படுத்தினா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். என்னோட மொத்த ஆட்டிடியூடும் மாறும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். கற்பனையை நீங்க அதிக சக்தி வாய்ந்த கருவியா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கற்பனை கொடி மாதிரி. பல வகையான செடி வகைகள்ல இந்த கொடிகள் காட்டு மிராண்டித்தனமா படரும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. தேவையில்லாத விஷயங்கள்ல இது தன்னோட எனர்ஜியெல்லாம் வீணடிக்கும். தன்னை முழுசா படர வச்சுக்கும். சில நேரம் அந்த கொடியை நம்ம கட்டுப்படுத்தினா தேவையில்லாத கிளைகள்ல இது படர்ந்து அதை முறிச்சு கூட விட்டுரும். சோ கற்பனையும் இந்த மாதிரிதான், கொடி மாதிரி படரும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணும். சில நேரம் நெகட்டிவான எண்ணங்களையும் கற்பனை பண்ணும். ஆனா இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா தேவையில்லாத விஷயங்களை நீக்க முடியும். நெகட்டிவான கெட்ட எண்ணங்கள்ல இருந்து உங்க கவனத்தை திருப்பி உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அது பக்கம் கவனத்தை செலுத்தணும். பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். சோ கெட்டது தானா அழிஞ்சிரும். புத்திசாலித்தனத்தோட பெஸ்டா இந்த கற்பனைகளை நீங்க கையாள்றப்போ இன்னும் சிறப்பான அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழற ஃபீல் கிடைக்கும். ஜஸ்ட் நல்லதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, கெட்டதை கண்டுக்காதீங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. ஏன்னா உங்க வார்த்தைகள் தான் விதைகள் மாதிரி. இதுதான் காலத்துக்கும் செடியா மரமா முளைக்கும். நல்ல விதைகளை போட்டாதான் நல்ல செடிகள் முளைக்கும். நேர்மையா வாழுங்க. உங்க வாழ்க்கை சிறந்ததா மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்க மாதிரி சிறப்பாவே அமையும். அடுத்து சாப்டர் நம்பர் 9, ப்ரிப்பேரிங் யோர் பிளேஸ். உங்களுக்கு சொந்தமான எல்லாமே எனக்கும் சொந்தமா இருக்கலாம். எனக்கு சொந்தமான எல்லாமே உங்களுக்கும் சொந்தமானதா இருக்கும். சோ அறுவடைக்கான கருவிகள் எல்லாம் ரெடியா வச்சுக்கங்க. அறுவடை காலம் வர்றப்போ நமக்கு தேவையானதை எடுத்துக்க வேண்டிய நேரம் வரப்போ ரெடியா இருக்கணும். நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது ஆல்ரெடி உங்களோட தான். உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச ஒண்ண, நீங்க ஏற்கனவே அடைஞ்ச ஒண்ண தேடி போகாதீங்க. அதை ஏத்துக்கிட்டு கொண்டாடுங்க. அது உங்களோடதுன்னு நம்புங்க. நீங்க எப்படி உங்களை பாக்குறீங்களோ அதை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு. இதுதான் என்னோடது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது உங்க லைஃப்ல நிஜமா மாறாது. உங்க கற்பனையில எல்லா விஷயங்களும் அழகானது, நல்லதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. அது எல்லாத்தையும் உங்களோட ஒரு பகுதியா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஆசைப்பட்ட மனுஷனா மாறிட்டீங்கன்னு கற்பனை பண்ணுங்க.
நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் ஏற்கனவே அடைஞ்சிட்டீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. மனசால ஒரு மனுஷன் எதை நம்புறானோ, எது தனக்கானது நினைக்கிறானோ அதுவாதான் வா. நம்பிக்கையோட இறுக்கி பிடிச்சு கற்பனை செஞ்சா போதும், அது பின்னாடி ஓட தேவையில்ல. நிறைய மக்கள் கடந்த காலத்தோட தொடர்ச்சி தான் எதிர்காலம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படி இல்ல. அனுமான விதிப்படி கடந்த காலமோ எதிர்காலமோ ஒரு தொடர் இல்ல. நம்ம நினைச்சா இப்போ கூட எதிர்காலத்தை மாத்தி அமைக்க முடியும். மன ரீதியா உணர்வு ரீதியா நீங்க ஆசைப்பட்ட இடத்துல உங்களை வச்சிருங்க, நிஜமா அது உங்களை வந்து அடையும். நீங்க மனசை வச்சு செய்யற இந்த சக்தி தான் இந்த நிஜ உலகத்துல உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கான இடத்த கற்பனை மூலமா நீங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்க ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி உங்களோட இடத்த நல்லா தயார்படுத்தி வச்சுக்கணும். இது உங்க கற்பனையில நீங்க அனுபவிச்சுட்டா போதும். மனசுல நினைச்சது நிஜத்துல தானா வெளிப்பட்டுரும். இந்த இடத்துல இருந்து வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்க ஆசைகளை நிஜமாக்கி காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க உங்க கற்பனையில என்ன நினைக்கிறீங்களோ அதையே நீங்க நிஜமாவும் அடைய முடியும். ஆறு எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே திரும்ப போற மாதிரி உங்க கற்பனையை ஆரம்பிச்சு அதே இடத்துக்கு நீங்க திரும்ப போவீங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 10, கிரியேஷன். படைப்புகள் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்க விஷயத்த அடையிறது தான் உங்களோட டாஸ்க். இப்ப நீங்க ஆசைப்படுற எல்லாமே ஏற்கனவே படைக்கப்பட்டுருச்சு, உருவாக்கப்பட்டுடுச்சு. அதை நீங்க உங்களுக்காக எடுத்துக்க முயற்சி பண்ண போறீங்க, அவ்வளவுதான். எல்லாமே ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாலதான் இருக்க எல்லாத்துலயும் பெரிய தொடர்புகள் இருக்கும். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகியே இருக்கும். நம்ம பாக்குற வெவ்வேறு மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ ஒன்னோட ஒண்ணு ஒரே மாதிரி இருக்க ஃபீல் இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா இத? இங்க நடக்கிற சம்பவமோ வேற எங்கேயோ நடக்கிற சம்பவமோ கனெக்ட் ஆகும். இதுக்கு காரணம் எல்லாமே ஏற்கனவே படைக்கப்பட்டுருச்சு. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கிரியேட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தேவைப்படுற எல்லாமே ஏற்கனவே இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கும்னு விழிப்புணர்வோட இருக்கணும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயத்த கேக்குறப்போ இது ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கேன்னு தோணும். ரோட்ல போறப்போ அப்பதான் புதுசா ஒருத்தரை பார்ப்போம், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும். தெரியாத ஒரு இடத்துக்கு போறப்போ இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குன்னு தோணும். ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரியே எல்லாம் இருக்கும். இது எதனால நடக்குதுன்னா, இந்த எல்லா படைப்புகளும் ஏற்கனவே உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு, ஆனா வெளியே வரல. இப்ப நீங்க யோசிச்சு அதை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. இந்த உலக படைப்புகளை பத்தி தொடர்ந்து நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும். அப்பதான் மிகப்பெரிய அனுபவங்களை அடைய முடியும். இதுதான் உங்க விதி. அப்போ எல்லா படைப்புகளும் முன்னாடியே உருவாக்கப்பட்டுருச்சு. நடக்க போற சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா எந்த சம்பவம் உங்களுக்கு வரணும்னு எது தீர்மானிக்குது? இதுக்கு பதில் என்னன்னா, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க கான்செப்ட். நீங்க எந்த பாதையில போகணும்னு இதுதான் உங்களை கைட் பண்ணும். இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க ஆசைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேறின மாதிரி நினைச்சுக்கங்க. இப்போ உங்க கவனம் எங்க போகுதுன்னு நோட் பண்ணுங்க. நீங்க எதை அடைஞ்சதா நினைச்சீங்களோ அந்த பக்கம் தான் போகும். உங்களோட பிசினஸ் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கங்க. உடனே நீங்க என்ன யோசிப்பீங்க, என்ன கற்பனை பண்ணுவீங்க? பிசினஸ் சூப்பரா போற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பாராட்டுற மாதிரி, பெரிய ஆபீஸ், நிறைய லாபம், இப்படி பல கற்பனைகள் வருமா? அதெல்லாமே உங்க பிசினஸோட வெற்றி சம்பந்தமா தான் வரும். இந்த அனுமானங்கள் தான் உங்க கற்பனைகளை நிஜமாக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டாவும் வேலை செய்யும். உங்களை நீங்க தோல்வியா நினைச்சீங்கன்னா உங்க கற்பனையில தோல்விக்கான ஐடியாக்களை தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கஷ்டங்கள், போராட்டங்கள் தான் கற்பனையில வரும். சோ அதே தோல்விதான் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள நீங்க எதை தேர்வு செய்றீங்களோ அதுதான் நடக்க போகுது. எல்லாமே இங்க உருவாக்கப்பட்டுருச்சு. எதை நீங்க தேர்வு செய்யணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்து சாப்டர் நம்பர் 11, இன்டர்ஃபியரன்ஸ். நீங்க எதை நம்பணுமோ அதை தேர்வு செய்யற உரிமையும் சுதந்திரமும் உங்ககிட்ட இருக்கு. இதுதான் இப்ப இருக்க வலிமை இல்லாத நம்பிக்கைய மாத்தி எதிர்காலத்தை மாத்தக்கூடிய சக்தியை கொடுக்கும். இப்ப நீங்க வச்சிருக்க எண்ணங்கள்ல இருந்து கொஞ்சம் உயர்ந்தீங்கன்னா உங்களால நீங்க அடைய வேண்டியதுக்கான ப்ராக்ரஸ பார்க்க முடியும். உங்களோட அந்த ஹையர் வெர்ஷன் ஏற்கனவே இந்த உலகத்துல தான் இருக்கு. அதை நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே கருவி கற்பனை தான். இந்த கற்பனை தான் நம்ம நினைக்கிறத விட வலிமைய கொடுத்து நம்ம உலகத்தை வடிவமைக்கும். இத புரிஞ்சுகிட்டா நினைச்சதை விட நிறைய விஷயங்களை அடைய முடியும். நீங்க யாரா மாற நினைக்கிறீங்களோ அவங்களா உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க கவனத்தை அந்த கற்பனை பண்ண ஆளு பக்கம் திருப்புங்க. இதுக்கு குறுக்கீடா எதுவும் வராது. இந்த கற்பனை தான் உங்க உலகத்தை வடிவமைக்குங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதுதான் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். நீங்க நினைச்சதை நிஜமாக்க கூடிய சக்தி இதுதான். இதுக்கு குறுக்கீடா எதாலையுமே வர முடியாது. அடுத்து சாப்டர் நம்பர் 12, சப்ஜெக்டிவ் கண்ட்ரோல். நீங்க ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு உங்க கற்பனை ஒன்னே போதும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துறீங்களோ அதை சார்ந்துதான் உங்க வெற்றிகள் இருக்கு. நீங்க உங்க கவனத்தை எப்படி கட்டுப்படுத்துறீங்களோ அதுதான் உங்க வெற்றியை முழுமையா அடைய வைக்கும். இந்த கவனம்ங்கிறது 2 வகையில வரலாம். 1, வெளியே இருந்து அது ஈர்க்கப்படும். 2, நமக்குள்ள இருந்து வரும். வெளியிருந்து ஈர்க்கப்படுறது அப்படிங்கிறது வெளி உலகத்துல நீங்க கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம். லைக் இப்ப நான் சொல்றதை நீங்க கவனம் செலுத்தி கேக்குறீங்கல்ல, அந்த மாதிரி. நமக்குள்ள இருந்து வர கவனம்ங்கிறது நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ண மனசார நினைக்கிறீங்களோ அதை தேர்வு செய்யறது. இதுதான் எனக்கு வேணும்னு நீங்க அதுல கவனம் செலுத்துவீங்க. இது மனசார நினைச்சு கவனம் செலுத்துவீங்க. இந்த வெளி உலகத்துல உங்களோட கவனம் வெளி உலகத்தை சுத்தி இருக்க விஷயங்களை சார்ந்துதான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய கவனத்தை நிறைய மக்களால கட்டுப்படுத்த முடியாது. மோஸ்டா அவங்க மனசார கவனம் செலுத்துறத விட மனசை அலைப்பாய விடுவாங்க.
வெளியே இருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ உங்க கவனத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள இறுக்கி வச்சுக்கணும்னா அதுக்கு மனசுக்குள்ள கட்டுப்பாடுங்கிறது வேணும். மனசார நான் இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணி கவனத்தை செலுத்தணும். இதுதான் உங்க எதிர்காலத்தை மாத்தும். இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களோட கவனங்கள் எல்லாமே வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்களை நோக்கி மட்டுமே தான் இருக்கும். இந்த கவனத்துல நீங்க மாஸ்டர் ஆகணும்னா அதுக்கு தினமும் இந்த வெளி உலகத்துல நீங்க வச்சிருக்க கவனத்தை மனசுக்குள்ள தசை திருப்பணும். உங்க மனசுக்குள்ள எது வேணுமோ அதை கவனம் செலுத்த பயிற்சி செய்யணும். நான் ஃபிளைட் ஓட்டணும், இதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும்னு இதை தேர்வு செஞ்சு ஃபிளைட் ஓட்டுறதுக்காக எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சுயநினைவோட முடிவு செய்யுங்க. வெளியே இருக்க தடைகள் எதையும் கண்டுக்காதீங்க. உங்களுக்குள்ள நீங்க கவனம் செலுத்துறப்போ இதுதானே நீங்க ஃபிக்ஸ் பண்ண விஷயத்த மட்டும் கவனிக்க முடியும். மத்த எல்லாம் காணாம போயிடும். உங்க மனசுக்குள்ள இருக்க கவனத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்கன்னா உங்களால உங்க விதியவே மாத்தி அமைக்க முடியும். வெளியே இருக்க எதுவும் உங்களை ஆட்சி செய்ய முடியாது. உங்க விதிகளுக்கு ஏத்தபடி உங்க வாழ்க்கையை நீங்க கட்டமைப்பீங்க. இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு இருந்தா மறைக்கப்பட்ட உண்மைகளுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கற்பனைகளோட சக்தியை வச்சு மர்மங்கள், உண்மையான நிஜங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். இதுதான் மனசுக்குள்ள நீங்க வச்சிருக்க கவனமும் கட்டுப்பாடும் செய்யக்கூடிய அற்புதங்கள். அடுத்து சாப்டர் நம்பர் 13, அக்செப்டன்ஸ். மனுஷங்களோட புரிதல்கள் எல்லாம் எல்லை இல்லாதது. அவங்களோட ஐம்புலன்கள் ஃபீல் பண்ணாத நிறைய விஷயங்களை மனுஷனோட புரிதலால ஃபீல் பண்ண முடியும். இந்த உலகத்துல தான் உயிர் வாழ்க்கை எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இந்த உலகம் உண்மையாவே கற்பனையால உருவாக்கப்பட்டதுதான். கற்பனையில் தான் அது மிதந்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், சூழல்கள் எல்லாமே நீங்க முன்னாடி சுயநினைவோட பார்த்த ஃபீல் பண்ண விஷயங்களோட வெளிப்பாடுதான். அதெல்லாம் நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா ஆழ் மனசுக்குள்ள இன்னும் அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கும் தான். எப்படி மரம் முளைச்சதும் விதைய பத்தி மறக்கிறோமோ அந்த மாதிரி சுயநினைவோட நிறைய விஷயங்களை நம்ம விதையா மனசுக்குள்ள பதிச்சிடுறோம். பல கற்பனைகளை செஞ்சிடுறோம். அது இப்ப வளர்ந்து செடியாகி பழம் கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதை அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி மொத்த உணர்ச்சிகளையும் அதுல போடுங்க. உணர்ச்சி பூர்வமா அந்த கற்பனை இருக்கணும். எனக்கு இது ஏற்கனவே கிடைச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணணும். செம்ம ஃபோக்கஸோட இருக்கணும். இந்த இடத்துல உணர்ச்சிகள் உங்க கற்பனைய இன்னும் வலுவாக்கி நீங்க கேட்டதை கிடைக்க வைக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களோட கிரியேட்டிவ் சக்தி. ஒன்ஸ் நீங்க நினைச்சது நிஜமா கிடைச்சதும் இது என்ன கனவா, நான் தூங்கிட்டு இருக்கனா, முழிச்சிட்டு இருக்கனா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆவீங்க. கடந்த காலமா எதையும் பார்க்காம எதிர்காலத்தை மட்டும் நீங்க பெட்டரா மாத்த பாருங்க. கிங்டம் ஆஃப் ஹெவன், அதாவது தான் ஆசைப்பட்டதை அடைய, ஆசைப்பட்ட வாழ்க்கையை உருவாக்க ஒரு மனுஷனுக்கு முக்கியமான 3 விஷயங்கள் தேவை. நம்பர் 1, ஆசை. தனக்கு உண்மையா என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, கற்பனை. ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி உணர்ச்சி பூர்வமா கற்பனை செய்யணும். நம்பர் 3, கவனத்தோட இருக்கணும். உங்க ஆசைகள் எல்லாம் முழுமை அடைஞ்ச மாதிரி முழு கவனம் செலுத்தணும். இந்த 3 விஷயங்களையும் பயன்படுத்தின மக்களால எல்லா விஷயங்களையும் நிஜமா கொண்டு வர முடியும். அவங்க ஆசைப்பட்ட கனவுகள்லாம் ரியாலிட்டிக்கு வரும். மனசார நீங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்றப்போ உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். முழுமையும் அடைவீங்க. இப்ப இருக்க நிலையில இருந்து உங்க ஆசைகள் நிறைவேறின நிலையை நீங்க அடையிறதுக்கு இடையில எந்த கேப்பும் இருக்காது. இது தொடர்ந்து நடக்கிற விஷயம், ஃப்ளோ ஆகுற மாதிரி விஷயம், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயம், ஏற்கனவே ஒன்னோடொன்னு கனெக்ட் ஆகியிருக்க விஷயம். அந்த முழுமை நிலையை நீங்க அடையணும்னா அதுக்கு உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். உங்க உள்ளுணர்வுகளை நம்பணும். உங்க ஆசை நிலைய முழுமையா ஃபீல் பண்ணணும். இது ஒரு பயணம். இந்த நிலையில இருந்து நீங்க ஆசைப்பட்ட நிலைக்கு பயணிக்கிற அழகான ஒரு பயணம். சோ இதுதான் நிஜம்னு அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பயணத்தை தொடரணும். அடுத்து சாப்டர் நம்பர் 14, த எஃபர்ட்லெஸ் வே. பிசிக்ஸ்ல லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். கோள்கள் ஒவ்வொன்றும் நகர்றதுல இருந்து வெளிச்சத்தோட பாதை வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது குறைவான நேரத்துல ரொம்ப குறைவான எனர்ஜியை பயன்படுத்தி நகர்றது. இப்ப இருக்க மனநிலையில இருந்து நீங்க ஆசைப்பட்ட மனநிலையை அடையணும்னா அதுக்கும் நீங்க குறைவான எஃபர்ட் போட்டு வேகமான ரூட்டை சூஸ் பண்ணணும். அதாவது வேலையும் வேகமா முடியணும், நீங்களும் அதிக கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி ரூட்டை சூஸ் பண்ணணும். எஃபர்ட்டே இல்லாத ஒரு வழி. இத மன ரீதியா தான் செய்ய முடியும். பிசிக்ஸ்ல நேரடியா நடக்கிற விஷயத்த நீங்க மனசுக்குள்ள கான்சியஸ்னஸ வச்சு செய்யணும். உங்க சுயநினைவை ஒண்ணுல இருந்து இன்னொரு நிலைக்கு பெருசா எஃபர்ட் போடாம வேகமா திருப்பணும். அனுமானம் செய்யறத பத்தி முன்னாடியே பார்த்தோம். அதை நீங்க ஃபுல்லா புரிஞ்சிருந்தா இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம அனுமானம் செய்யறப்ப என்ன பண்ணுவோம்? ஆசைப்பட்ட நிலைய இப்ப அடைஞ்ச மாதிரி கற்பனை செஞ்சு நம்ம சுயநினைவு, கவனம் எல்லாத்தையுமே மொத்தமா திருப்புவோம். அதுதான் இந்த லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற விதியம். ஆனா இங்க கவனம் இருந்தா மட்டும்தான் பிரச்சனை இல்லாம இதை செய்ய முடியும். உங்க இலக்கு நோக்கி எந்த கஷ்டமும் இல்லாம ஸ்மூதா நகர முடியும். ஏற்கனவே எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டாச்சு. நீங்க ஆசைப்படுற எல்லாமே இந்த உலகத்துல இடம் பெற்று இருக்குதா? அதை நீங்க ஜஸ்ட் இறுக்கி பிடிச்சுக்கணும். இப்ப இருக்க நிஜ வாழ்க்கையினால அது உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அனுமான விதியால உங்க கற்பனை சக்தியால அதை பார்க்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரிதான், வெளியே இருக்க உலகம் மாறுறதில்ல, உங்களோட அனுமானங்கள் தான் மாறுது. இந்த அனுமானங்கள் பார்க்காததையும் பார்க்க வைக்கும். கற்பனை மூலமா நீங்க என்னெல்லாம் பார்க்க நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுதான் எல்லாத்துக்குமான காரணியா அமையும். அதனால இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் விழிப்புணர்வோடயே இருங்க. ஏன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து உங்க உலகத்தை பாதிக்கும். பிளஸ் இப்ப இருக்க இந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்ப மட்டும்தான் உங்களால உங்க அனுமானங்களை கட்டுப்படுத்த முடியும். இது உங்களுக்கு வேலை செய்யணும்னா
எதிர்காலத்துக்கான கற்பனையை நீங்க ஆல்ரெடி வாழ்ற மாதிரி யோசிச்சுக்கணும், அனுமானம் செஞ்சுக்கணும். அதுக்கு இந்த லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற கொள்கையும் அப்ளை பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் ஏற்கனவே இருக்கீங்கன்னு அக்செப்ட் பண்ணுங்க. தேவையில்லாததை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த உணர்ச்சிகளும் இல்லாம சும்மா உங்க ஆசைகளை நீங்க கற்பனை பண்றது பகல் கனவு மாதிரி தான். இதனால எந்த பலனும் கிடைக்காது. அடுத்து சாப்டர் நம்பர் 15, த கிரவுன் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். ஆசைப்படுற விஷயத்த ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி நீங்க அனுமானம் செஞ்சுக்கிறது எப்படின்னா, கப்பல்ல தெரியாத கடல் பகுதியில நீங்க உங்களோட டெஸ்டினேஷனை நோக்கி பயணிக்கிற மாதிரி. உங்க ஆசையை நோக்கி உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு பாதையில நீங்க பயணிக்க போறீங்க. இது எஃபர்ட்டே இல்லாம இயற்கையா ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கு செம்மையான வழி. உங்ககிட்ட ஒண்ணு இல்லைனாலும் அது இருக்க மாதிரி நீங்க நடந்துக்கோங்கன்னு ஷேக்ஸ்பியரும் சொல்லிருக்காரு. நம்ம மட்டும் ஒண்ணு இல்லைன்னா அது இருக்க மாதிரியே நினைச்சு அது மாதிரியே நடந்துக்கணும். இந்த அனுமானம் தான் எல்லா மர்மங்களுக்குமான ராஜா மாதிரி. த கிரவுன் ஆஃப் ஆல் மிஸ்ட்ரீஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இது உங்க சுயநினைவோட மிக உயர்ந்த பகுதியை பிடிச்சுக்கும். சோ நீங்க ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை செய்யறப்போ அது உங்க மைண்டோட உயர்ந்த இடத்துல நிக்கும். தொடர் முயற்சியால இந்த அனுமானங்களை நிஜமாக்க முடியும். நீங்க ஆசைப்பட்ட கற்பனை பண்ண அதே வாழ்க்கைய நீங்க வாழறத நோட் பண்ணுவீங்க. இந்த அனுமானங்கள் உங்களோட செயல்கள், ஆழ் மனசுல பதிஞ்சிருக்க நடத்தைகள் எல்லாத்தையும் வடிவமைக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் நீங்க ஆசைப்பட்ட ரிசல்ட்டை அடைய வைக்கும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான சைக்காலஜிக்கல் டிராமா தான். மனரீதியா நடத்தப்படுற நாடகம் இது. இதுல உங்களோட அனுமானங்கள் தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் எழுதி இந்த டிராமாவை நடத்த வைக்கும். சோ அனுமானங்கள்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க. இந்த கலையை நீங்க விரல் நுனியில வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சந்தோஷங்களை நீங்க ஈஸியா உருவாக்கிட முடியும். நீங்க ஆசைப்பட்ட இலக்குகளையும் அடைய முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 16, பர்சனல் இம்பார்ட்டன்ஸ். உங்க ஆசைகளை நீங்க அடையணும்னா அதுக்கு இன்னொரு பயிற்சி செல்ஃப் சரண்டர். அதாவது என்னுடைய சுய மன உறுதியை மட்டும் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் என்னால அடைய முடியுதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். படைப்புகள் எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே ஏற்கனவே இருக்கு. எல்லாமே இயற்கையா படைக்கப்பட்டு இருக்கு. சோ உங்களால அது கூட கனெக்ட் ஆக முடியுமே தவிர அதை ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒன்னா உருமாத்த முடியாது. ஆல்ரெடி இருக்கிறத அடைய போறீங்க, அவ்வளவுதான். ஃபோர்ஸ் பண்ணி எதையும் நீங்க அடைய முடியாது. காந்த விதியை பத்தி யோசிச்சு பாருங்க. காந்த சக்தியை நீங்க உருவாக்க முடியாது. அது ஏற்கனவே இருக்க ஒண்ணு, நம்ம கண்ணுக்கு வெளிப்படையா தெரியாது. ஆனா ஏதாவது ஒண்ணு கூட கனெக்ட் ஆகிறப்போ வேலை செய்யும். அது புதுசா படைக்கப்பட்டதில்ல, ஆல்ரெடி இருக்கு. அது கூட ஒன்னா கனெக்ட் ஆகிறப்போ வெளிப்படுது. இப்படிதான் நமக்கும். நம்ம அனுமானங்கள் எதுவும் மாற போறதில்ல, எதையும் நம்ம புதுசா உருவாக்க போறதில்ல. அது கூட ஒன்னா இணைய போறோம், அவ்வளவுதான். இங்க விஷயம் என்னன்னா, நீங்க எதை ரொம்ப விரும்புறீங்களோ அதை ஆர்வத்தோட தேடி கண்டுபிடிங்க. ஆசைய தேடி கண்டுபிடிச்சதும் அதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. உங்க மைண்டோட எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாத்துலயும் இதுதான் இருக்கணும். இது உங்களோட ஒரு அங்கமா மாறிடணும். இங்க உணர்ச்சிகள் கிட்ட நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தானா எந்த எஃபர்ட்டும் இல்லாம ஆசைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல இந்த அனுமான விதிக்கான லிவிங் எக்ஸாம்பிளாவே மாற ஆரம்பிப்பீங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 17, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆத்தர் 25 வருஷமா இந்த கொள்கைகள்லாம் தன்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி வெற்றிகரமா வாழ்ந்திருக்காரு. சோ தன்னோட சொந்த அனுபவங்கள் மூலமா தான் இந்த புக்கையே எழுதியிருக்காரு. நான் என்னோட ஆசைகள் எல்லாம் ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டேன். தன்னம்பிக்கையோட இருந்தேன். அது நிஜமாகிற வரைக்குமே உறுதியோட இருந்தேன். அதனாலதான் இந்த சக்சஸும் எனக்கு கிடைச்சதுன்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த அனுமானங்கள்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா லைஃப்லயுமே மாஸ்டர் ஆயிட முடியும். இதை செய்ய இந்த நம்பிக்கைக்கு உங்களை நீங்க மொத்தமா சமர்ப்பிக்கணும். சோ சுயநினைவோட உங்க அனுமானங்கள் எல்லாம் தேர்வு செய்யுங்க. அப்பதான் நீங்க வாழற வாழ்க்கை அதுக்கேத்த மாதிரி வடிவமைக்கப்படும். இப்ப இருக்க உண்மையான சூழலை மறந்துட்டு நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நம்புங்க. சாப்பிடுற மாதிரி, தூங்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதை நீங்க மறுக்கவே முடியாது, ஆனா கட்டுப்படுத்த முடியும். எல்லாமே பாசிபிள் தான். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 18, பி ஏ டூவர்ஸ். உங்க ஆசை இதானே நீங்க ஜஸ்ட் நினைக்கிறப்போ அங்க செயலும் நம்பிக்கையும் இருக்காது. சோ செயல்ல காட்டணும். ஆல்ரெடி நீங்க அந்த வாழ்க்கைய வாழற மாதிரி நடந்துக்கணும். உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்தணும். செயல்ல இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்பிக்கைகள் வலுவாகும். இந்த அனுமான விதி பத்தி மேலாப்ல தெரிஞ்சிருந்தா மட்டும் போதாது. இத வாழ்க்கையில தொடர்ந்து அப்ளை பண்ணணும். இந்த தொடர்ச்சி தான் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்டதை அடைய வைக்கும். டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை நீங்க சுயநினைவோட பெட்டரா யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டியதை அடையணும். அந்த டேலண்ட்டை நீங்க யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணாத தசை மாதிரி வலுவிழந்து போயிடும். சில நேரம் காணாமலே போயிடும். சோ செய்யறது மட்டும் இல்லாம அதுவாவே வாழணும். ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை இப்ப வாழற மாதிரி மூழ்கிடணும். சோ செய்யறவங்களா இருங்க. ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்றதால ஒரு பலனும் இல்ல. சோ பி அ டூவர். அடுத்து சாப்டர் நம்பர் 19, எசென்ஷியல், லா ஆஃப் அசம்ஷன். அதாவது அனுமான விதியை நீங்க வெற்றிகரமா பயன்படுத்தணும்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஆசைகள். மாறணுங்கிற எண்ணம் ஆழமா இருக்கணும். இப்ப இருக்கிறத விட இன்னும் உயர்வா நான் மாற போறேன்னு நம்பணும். கவனத்தோட இருக்கணும். இந்த வலுவான ஆசைதான் சக்சஸோட ஒன்னா இணையும். எல்லா செயல்களையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டும். எல்லா பெரிய வெற்றிகளுமே வலுவான ஆசைகள் அப்புறம் தெளிவான எண்ணங்கள்னாலதான் ஆரம்பிக்குமே. சோ ஆசைகளை வைங்க, அதை தெளிவா வைங்க. நம்பர் 2, உடல் ரீதியா நிலையா இருக்கிறது. ஃபுல் ரிலாக்ஸேஷனோட கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி நிலையில கவனத்தோட கட்டுப்பாட்டோட இருங்க. இந்த நிலையில
உங்களால ஈஸியா எந்த தொந்தரவும் இல்லாம கற்பனை செய்ய முடியும். இதனால உங்க மென்டல் எனர்ஜி மொத்தமா ஒண்ணு கூடி உங்களோட திறன்களை அதிகப்படுத்தும். அடுத்த நம்பர் 3, உங்க ஆசைகளை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி அனுமானம் செஞ்சுக்கணும். சும்மா யோசிக்க மட்டும் செய்யாம ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணுங்க. இது பகல் கனவு மாதிரி இல்ல, கட்டுப்பாட்டோட கவனத்தோட நீங்க காண்ற கனவு. உங்க இலக்கு என்னவோ அதுக்கான ஆசையை வச்சு அங்கிருந்து ஆரம்பிங்க. உடல் ரீதியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மன ரீதியா ஆசையை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி அனுமானம் செஞ்சுக்கோங்க. உங்களோட கற்பனை தெளிவா இருந்தா உங்க அனுமானங்களும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். இந்த விதி மின்சாரம் மாதிரி, மத்த இயற்கை விதிகள் மாதிரி மட்டும் நடக்காத. உங்க இலக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இது வேலை செய்யும். நெகட்டிவா இதை யூஸ் பண்ணா சந்தோஷமின்மை தான் கிடைக்கும். சோ பாசிட்டிவா மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 20, ரைட்டியஸ்னஸ். அதாவது நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாதான் இருக்கீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு. இதுதான் ரைட்டியஸ்னஸோட உண்மையான அர்த்தம். நல்லது கெட்டதுங்கிற மாதிரி எல்லாம் அர்த்தம் இல்ல. சின், பாவம் அப்படிங்கிறது நீங்க ஆசைப்பட்டதை அடையாம போறதை குறிக்கும். ரைட்டியஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டீங்கிற விழிப்புணர்வை குறிக்கும். இந்த விதிப்படி காரணிகள் இருந்தா கண்டிப்பா பாதிப்புகள் இருக்கும். ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கான விளைவு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். இந்த சின்ன நீங்க தவிர்க்கணும்னா அதுக்கு ரைட்டியஸ்னஸ் பயிற்சி பண்ணணும். ஒருத்தர் வறுமையிலே தான் இருக்காருன்னா அவர் என்ன நினைப்பாரு? சில மதம் சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சா என்னோட வாழ்க்கை முன்னேறிடும்னு நினைப்பாரு. ஆனா அதே சூழல்ல வறுமையிலே தான் இருப்பாரு. காரணம், அவங்களுக்குள்ள உண்மையா நம்மளால மாற முடியாதுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். உங்க எண்ணங்கள், அனுமானங்கள் எல்லாத்தையும் உங்க ஆசைகளோட இணைச்சா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அடைய முடியும். இந்த அனுமான விதியில நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு, பொருட்கள் மேல ஆசை வைப்போம். எனக்கு புது வீடு வேணும், நல்ல வேலை வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்போம். ஆனா ரைட்டியஸ்னஸ் அப்படிங்கிறது பொருளை கேட்கறது இல்ல, நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே வாழறது. இந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். உங்க ஆசைகள் படிதான் நீங்க வாழறீங்கன்னு நம்பணும். அடுத்து சாப்டர் நம்பர் 21, ஃப்ரீ வில். நான் எனக்கு வேணுங்கிறத ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி அனுமானம் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் என்னோட புரிதலுக்கும் இடையில நான் என்ன செய்யணும்? எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க அசியூம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆசை அடைய ஆக்ஷன்ஸை வாண்டடா செய்யணுங்கிறது இல்ல, தானா அதுவே நடக்கும். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி நடக்க வைக்க கூடாது. எல்லாமே தானா நடக்கணும். நீங்க எதை அசியூம் பண்ண நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாம அது நார்மலா நடக்க விடணும். நீங்க ஆசைப்பட்டது ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி சுயநினைவோட நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நேச்சுரலா நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட அனுமானங்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி, அது தானாவே உங்க எண்ணங்களையும் செயல்களையும் உங்க ஆசைகளை நிஜமாக்குறது நோக்கி பயணிக்க வைக்கும். இதை புரிஞ்சுக்கணும்னா வெளியே இருக்க விஷயம் தான் உங்களை பாதிக்குதுங்கிற நம்பிக்கையை நீங்க போக விடணும். ஃப்ரீ வில்லோட எதை அடையணுமோ அதை சூஸ் பண்ணி நடந்த மாதிரி நம்பி நிஜமாக்க பார்க்கணும். பொதுவாவே நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த வெளி உலகத்துல பிரதிபலிக்கும். உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நீங்க எப்படி உங்களை பாக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. உங்களை பத்தி நீங்க நினைக்கிற எண்ணத்தை மாத்தினீங்கன்னா எதிர்காலத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்த முடியும். வந்தது மாறிட்டா உங்களுக்குள்ள உங்களை பத்தி புதுசா ஒரு கான்செப்ட் உருவாக ஆரம்பிக்கும். உங்க சுயநினைவை வச்சு உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. உங்க எண்ணங்கள், அனுமானங்கள் எல்லாத்தையும் மாத்தினா எதிர்கால அனுபவங்களையுமே மாத்திக்க முடியும். சரி, எப்படி உங்க எதிர்காலத்தை மாத்துறது? நம்பர் 1, இப்ப உங்க சென்சஸ் கொடுக்கிற ஆதாரங்களை ஏத்துக்காதீங்க. இப்ப இருக்க இந்த ரியாலிட்டி எது நடக்கும்னு டிஃபைன் பண்ண அனுமதிக்காதீங்க. ஏற்கனவே நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துச்சுன்னு உணர்வு பூர்வமா நம்புங்க. இப்ப இருக்க எந்த சூழலும், இப்ப கரண்டா நீங்க ஃபீல் பண்ற எதுவும் உங்களை பாதிக்க கூடாது. நம்பர் 2, பாசிட்டிவான அனுமானங்களை மட்டுமே உருவாக்கணும். வெற்றி, சந்தோஷம், அன்பு இதெல்லாத்தையும் கற்பனை பண்ணி உங்க வாழ்க்கையை செழிப்பானதா மாத்தணும். நெகட்டிவா நம்ம அனுமானம் செஞ்சா அது பிரச்சனையை தான் கொடுக்கும். சோ எது பெஸ்டோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் சரி, மத்தவங்களுக்கும் சரி, நல்லதை மட்டுமே யோசிங்க. மத்தவங்க கிட்டயும் இருக்க பெஸ்ட பாருங்க. அவங்களோட திறமைகள் நம்புங்க. இது அவங்க வாழ்க்கையிலயும் மாற்றத்தை கொண்டு வரும், உங்களுக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சோ அடிப்படை ஆணி வேறா இருக்க உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை பாசிட்டிவா மாத்தி அமைச்சுக்கங்க. வேணுங்கிறத ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி எந்த ஃபோர்ஸும் பண்ணாம ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான சில மாற்றங்கள் கண்பட தெரியும். அடுத்து சாப்டர் நம்பர் 22, பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. இங்க ஆத்தர் பைபிள்ல சொல்லப்பட்ட சில கதைகளை மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஜேக்கப் தனக்கான ஆசீர்வாதத்தை அடையிற வர ஏஞ்சல் கூட மல்லு கட்டிட்டு நின்னாரு. எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரை நான் போக மாட்டேன்னு நின்னாரு. இந்த விடாமுயற்சி அவர் ஆசைப்பட்டதே அவருக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி த ஷுனாமைட் உமனும் எலிஷா கிட்ட இருந்து உதவியை அடையிற வர விடாமுயற்சியை கைவிடல. இந்த கதைகள் எல்லாம் விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தை எடுத்து கூறுது. நம்ம முழுமையை அடைய நினைக்கிறப்பதான் ஆசைகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஆசைகள்ல வலுவா இருந்து நம்பிக்கைகளை உருவாக்குறப்போ, நம்ம ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்சதா நினைக்கிறப்போ, விடாமுயற்சியோட செயல்படுறப்போ நமக்கு வேண்டியது கிடைக்கும். இத பிராக்டிக்கலா செய்யணும்னா எப்போவும் முழுமை அடைஞ்ச மாதிரி மனநிலையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் நம்ம ஒரு தடவை ஆசைப்பட்டதை அடைஞ்ச மாதிரி நினைச்சிட்டா போதாது. அதுல விடாமுயற்சியோட பிடியா நிக்கணும். இதுதான் உங்க மைண்ட மாத்தி அமைச்சு உங்களோட நிஜ உலகத்தையும் மாத்தி அமைக்கும். இடையில பல தடங்கள் வரும். ஆனா அப்ப நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்க விடாமுயற்சி சரியா இல்லைன்னு அர்த்தம். நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டதா மனசார கற்பனை செஞ்சு நம்புங்க. அடிக்கடி அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கங்க. நான் நினைச்சதை அடைஞ்சிட்டேன், அந்த வாழ்க்கையதான் வாழுறேன்னு
மனசார சொல்லிக்கோங்க. விடாமுயற்சி கண்டிப்பா கை கொடுக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 23, கேஸ் ஹிஸ்டரிஸ். இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். ஆனா இது நிஜமா நடந்திருக்கா, இந்த லா எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு சில உதாரணங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் சில கேஸ் ஹிஸ்டரிஸ ஆத்தர் குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கற்பனைய சுயநினைவை பயன்படுத்தின விதத்தை விளக்கும். கேஸ் ஸ்டடி நம்பர் 1, 1943. லூசியானால இருக்க பெரிய ஆர்மி கேம்ப்ல ஒரு சோல்ஜர் ரீசெண்டா தான் வந்தாரு. ஆனா அவருக்கு அங்கிருந்து வெளியேறதான் விருப்பம். அதுவும் மரியாதையோட வெளியே போகணும். இதை செய்யறதுக்கு சிறந்த வழி டிஸ்சார்ஜுக்காக அப்ளை பண்றதுதான். இதுக்கு பெரிய அதிகாரியோட ஒப்புதல் வேணும். ஆர்மியோட சட்டம்படி இந்த பெரிய அதிகாரி எடுக்கிற முடிவு தான் கடைசி. அதை யாராலையும் மாத்த முடியாது. சோ தேவையான ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி டிஸ்சார்ஜுக்காக அப்ளை பண்றாரு இந்த சோல்ஜர். ஆனா வெறும் 4 மணி நேரத்துல உங்களுக்கு நாங்க அப்ரூவல் கொடுக்கலன்னு முத்திரை குத்தி அந்த சோல்ஜரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வேற எந்த பெரிய அதிகாரிகிட்டையும் போக முடியாத சூழல். சோ அனுமான விதியை பயன்படுத்த முடிவு செஞ்சாரு. என்னோட கான்சியஸ்னஸ் தான் உண்மையான ரியாலிட்டியை நம்பி அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா கவனம் செலுத்தி கற்பனை செஞ்சாரு. நியூயார்க் சிட்டியில அவரோட சொந்த அபார்ட்மெண்ட்ல தான் வாழற மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லாத்தையும் கற்பனை பண்ணாரு. இதுதான் எனக்கு வேணும்னு அனுமானம் செஞ்சுட்டு ரொம்ப கவனம் செலுத்தி கற்பனை செஞ்சாரு. ஒவ்வொரு நைட்டும் அந்த அபார்ட்மெண்ட்ல சொந்த ரூம்ல ஈவன் சுவரை கூட தொட்டு ஃபீல் பண்ற மாதிரி கற்பனை பண்ணாரு. மரியாதையோட இந்த கேம்பை விட்டு வெளியே போற மாதிரி தொடர்ந்து 8 ராத்திரிகள் கற்பனை செஞ்சாரு. 9வது நாள் நீங்க வெளியேறலாம்னு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தே ஆர்டர் வந்தது. இது நடந்த கொஞ்ச நேரத்துல கொலோனல் ஆபீஸ்க்கு அவரை வர சொன்னாங்க. அவரும் போனாரு. சில மணி நேரத்திலேயே அவரோட வீட்டுக்கு ட்ரெயின்ல கிளம்பிட்டாரு. அடுத்து கேஸ் ஸ்டடி நம்பர் 2, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனோட கதை இது. 20 வயசுல இந்த கதை ஆரம்பிச்சது. பெரிய குடும்பம். இவர் தான் 2வது பிள்ளை. இவருக்கு 2 சகோதரங்க, ஒரு சகோதரி. சின்ன வர்த்தக பிசினஸ்ல இவரோட அப்பாவும் ஒரு பார்ட்னர். ஆனா சில ஏமாற்றங்களால அந்த பிசினஸ்ல இருந்து இவரோட அப்பாக்கு எந்த காசும் வரல. குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக இவரும் இவரோட அப்பாவும் கொஞ்சம் காசு அரேஞ்ச் பண்ணி சின்ன கடையை ஆரம்பிக்கிறாங்க. தினமும் அப்பாவோட அந்த பழைய பிசினஸ் பில்டிங்க கிராஸ் பண்ணி போறப்பெல்லாம் இவரு தன்னோட குடும்ப பேரான லார்ட் அண்ட் சன்ஸ கற்பனை செய்வாராம். அந்த பில்டிங்கோட பேர்ல இந்த லார்ட் அண்ட் சன்ஸ் இது பொறிக்கப்பட்டிருக்க மாதிரி கற்பனை பண்ணுவாராம். 2 வருஷத்துக்கு தினமும் 2 வாட்டி இந்த கற்பனையை தெளிவா செஞ்சுட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல அந்த கம்பெனி திவாலாச்சு. விக்கிறதுக்காக வேலைகள் நடந்தது. இப்பதான் சரியான சான்ஸ். நம்ம நினைச்ச மாதிரி இந்த பில்டிங்ல நம்ம பேரை பொதிக்கலாம்னு ஆசைப்பட்ட இந்த இளம் வயசு பையன் கையில காசு இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட பேசினாரு. அவரும் இம்ப்ரெஸ் ஆகி காசு கொடுத்து அந்த பில்டிங்க வாங்க வச்சாரு. அந்த பில்டிங் இவருக்கு சொந்தமாச்சு. தினமும் அவர் செஞ்ச கற்பனை இப்ப நிஜமாச்சு. இன்னைக்கு இவரோட குடும்பம் இந்த பிசினஸ் மட்டும் இல்ல, அந்த நாட்டுல பல இண்டஸ்ட்ரீஸே கையாண்டுட்டு இருக்காங்க. 20 வயசுல ஆரம்பிச்ச இந்த கற்பனை தான் இன்னைக்கு வர மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா அவர் ஆக்கிருக்கு. அவர் நினைச்சத நிஜமா ஆக்கிருக்கு. அடுத்து கேஸ் ஸ்டடி நம்பர் 3, ஒரு சின்ன பையன் தனக்கு வேணும்னு நினைச்ச நாய அடைஞ்ச கதை இது. ஆத்தர் சொல்றாரு, அனுமான விதிகளை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு பாட்டி தன்னோட 9 வயசு பேரனை கூட்டிட்டு என்கிட்ட வந்திருந்தாங்க. இந்த ப்ராசஸ நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த பையன் பொம்மை ட்ரக் வண்டியை கவனிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஆனா நான் சொன்ன எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டே தான் இருந்திருக்கான். அவங்க 2 பேரும் கிளம்பும் போது எனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும், அதை எப்படி அடையணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு செம உற்சாகத்தோட சொல்லிட்டு போனான். அவனுக்கு ஒரு குட்டி பப்பி தேவைப்பட்டுச்சு. இல்ல, உன் அப்பா அம்மாக்கு அது பிடிக்காது, நீ வாங்க கூடாதுன்னு அவனோட பாட்டி சொன்னாங்க. என்ன சொன்னாலும் நான் பப்பி வாங்கியே தீருவேன்னு பிடிவாதம் பிடிச்சான். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த சின்ன பையன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாயை கொஞ்சற மாதிரி, அது கூட வெளியே போற மாதிரி அதோட முடிய ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தான். 6 வாரங்கள் கழிச்சு திடீர்னு பெரிய வாய்ப்புன்னு கிடைச்சது. சொந்தமா நாய் வளர்க்கணும்னு எதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற தலைப்புல சின்ன குழந்தைங்கள கட்டுரை எழுத சொன்னாங்க. உடனே அந்த பையனும் அந்த கட்டுரையில கலந்துகிட்டு ஜெயிச்சான். பெரிய விழா வச்சு அவனுக்கு ஒரு காலி பப்பியை கிஃப்ட் பண்ணாங்க. அவன் என்ன பிரீடு வேணும்னு கற்பனை செஞ்சானோ அந்த பிரீடே அவனுக்கு கிஃப்டா கிடைச்சது. இந்த சம்பவத்தை கதையோட போட்டோவோட நிறைய மேகசின் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்பா அம்மாக்கு பெருமையா இருந்தது. சோ அவங்களும் மனசிறங்கி வந்து அந்த நாயை அவன் வச்சுக்க அனுமதிச்சாங்க. பிடிவாதமா வேண்டான்னுவங்க சரின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. சோ அந்த சின்ன பையன் இந்த அனுமான விதியால தான் நினைச்சதை அடைஞ்சிட்டான். அடுத்து கேஸ் ஸ்டடி நம்பர் 4, ஆத்தரோட ஒரு லெக்சர்ல ஒரு லேடி மறக்க முடியாத ஒரு கதையை சொல்லிருக்காங்க. போன வாரம் வீட்டுக்கு வந்தப்போ அவங்களோட மருமக ரொம்ப சோகமா இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த மருமகளோட கணவர் அட்லாண்டிக் சிட்டில ஏர்ஃபோர்ஸ் ஆபீசரா வேலை பார்க்க போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதனால அவரோட டியூட்டி யூரோப்லன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே புளோரிடால தான் இன்ஸ்ட்ரக்டரா வேலை பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அது நடக்கல. உடனே இந்த லேடி நீ லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. உண்மையா இப்ப புளோரிடால இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு 2 பேரும் உடனே எல்லாத்தையும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புளோரிடால இருக்க அந்த குளிர் காத்த ஃபீல் பண்றாங்க. உப்பு நிறைஞ்ச காத்த ஃபீல் பண்ணாங்க. அந்த மணல்ல அவங்க கால் விரல்களை பதிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ட் வெறும் 48 மணி நேரத்துல நீங்க புளோரிடால ஏர்ஃபோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா போங்கன்னு புது ஆர்டர்ஸ் வந்தது. 5 நாட்களுக்கு அப்புறம் அந்த 2 பேரும் ஒன்னா ட்ரெயின்ல கிளம்புனாங்க. அடுத்து கேஸ் ஸ்டடி நம்பர் 5, அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு விடணும்னு ஒரு லேடி இந்த லா ஆஃப் அசம்ஷனை ட்ரை பண்ண ஸ்டோரி தான் இது. சம்மர்ல செலவுகள் அதிகமா இருந்ததால
சிட்டில இருக்க தன்னோட அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட அவசரமா முடிவு பண்ணாங்க. பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை கூப்பிட்டுமே யாரும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர தயாரா இல்ல. வாடகை சீசனும் முடிஞ்சு போச்சு. சோ ஆத்தர் இந்த அனுமான விதியை யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்டை ஏற்கனவே வாடகைக்கு விட்டதை கற்பனை பண்ணாங்க. தெளிவா புரிஞ்சு இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணாங்க. வியாழக்கிழமை ராத்திரி ரொம்ப தெளிவா நம்பிக்கையோட கற்பனை பண்ணாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையே ஒருத்தங்க வாடகைக்கு வீடு கேட்டு வந்தாங்க. உடனே அவங்க சனிக்கிழமை காலையில அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு தான் நினைச்சதை நடத்திட்டாங்க. அடுத்து கேஸ் ஸ்டடி 6. இது ரொம்ப அற்புதமான கதை. 28 வயசு பையன் ரொம்ப ரேரான இதய நோயால பாதிக்கப்பட்டிருந்தான். நீ பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர்ஸே கைவிட்டாங்க. படுத்த படுக்கையில எலும்பும் தோலுமா இருந்தா. அவனால பேசக்கூட முடியல. அந்த பையனோட ஃபேமிலி ஆத்தர் கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஆத்தர் சொன்னதை செய்யவும் செஞ்சிருக்காங்க. அந்த பையனா, இது மிகப்பெரிய அற்புதம்னு டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பையனை கற்பனை பண்ண சொல்லியிருக்காரு ஆத்தர். சோ அந்த பையனும் இவர் சொன்னபடி கற்பனை செஞ்சான். அவனோட வைஃபும் உதவி பண்ணாங்க. மாதங்களுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்தது. அதுல நீங்க இப்படி குணமானது ஆச்சரியம்தான், இது ஏதோ அற்புத நிகழ்வு மாதிரி இருக்குன்னு எழுதிருந்தது. திரும்ப ஆத்தர் அந்த பையனை பார்க்க போறப்போ அவன் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருந்தான். வாழ்க்கை குடும்பத்தோட செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அனுமான விதியை நம்பிக்கையோட அப்ளை பண்ணி அவன் வலிமையா ஆரோக்கியத்தோட இருக்கான். அடுத்ததா கேஸ் ஸ்டடி நம்பர் 7. தன்னோட கரியரை மாத்தின கதை இது. 40 வயசு ஆளு இன்னுமே தன்னோட கரியரை பிடிக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு ஆசைப்பட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ற பொறுப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒவ்வொரு நாளும் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல பாதுகாப்பான வேலை இருக்கு, நான் ஆசைப்பட்ட வேலையை அடைஞ்சிட்டேன்னு கற்பனை பண்ண சொன்னாரு. அவரும் ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கற்பனையை செஞ்சாரு. 2 மாசத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம் ரொம்ப பெரிய ஃபவுண்டேஷனோட நிர்வாகி வந்து நீங்க என்னோட ஃபவுண்டேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுங்கன்னு வேலை ஆஃபர் பண்ணாரு. அவர் ஆசைப்பட்டதை விட பெரிய பொறுப்புது, நிறைய வருமானம் கிடைக்கும். அனுமான விதியை வச்சு தன்னோட கரியரையே உருமாத்திட்டாரு. அடுத்ததா கேஸ் ஸ்டடி நம்பர் 8. ரொம்ப ஆசைப்பட்ட கனவு பென்ட் ஹவுஸை அடைஞ்ச ஒரு கப்பலோட கதை இது. பென்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது செம லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட். இது பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல தான் இருக்கும். நிறைய லக்ஸரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இது அடையதான் அவங்க ஆசைப்பட்டாங்க. பக்தி நிறைஞ்ச கப்பல் இவங்க 2 பேரும். அடிக்கடி ஆத்தரோட லெக்சர்ஸை அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நியூயார்க் சிட்டில ஒரு பெஸ்டான பென்ட் ஹவுஸ் வேணும்னு ஆசை. பெரிய ஜன்னல் இருக்கணும், ஜன்னல் வழியா சூப்பரான வியூ தெரியணும், சுவர் முழுக்க கண்ணாடியா இருக்கணும், சென்ட்ரல் பார்க் பக்கத்துல வீடு இருக்கணும். இப்படி நிறைய ஆசைகள் வச்சிருந்தாங்க. ஆனா சிட்டில போட்டிகள் அதிகமா இருந்தது. அதனால அவங்க ஆசைகளுக்கு ஏத்த வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தது. பல மாதங்கள் தேடி 5th அவென்யூல ஒரு பென்ட் ஹவுஸை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அங்க வாடகை செம ஜாஸ்தியா இருந்தது. அவங்க பட்ஜெட்டை தாண்டி இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த வீடு தான் வேணும்னு ப்ரப்போசல் அனுப்புனாங்க. வாரங்கள் ஆகியும் எந்த பதிலும் வரல. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அனுமான விதியை யூஸ் பண்ண முடிவு செஞ்சாங்க. ஒவ்வொரு நைட்டும் தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில அவங்க ஆசைப்பட்ட அந்த பென்ட் ஹவுஸ்ல எழுந்துக்கிற மாதிரி, சென்ட்ரல் பாக்குற மாதிரி, டெரஸ்ல 2 பேரும் காக்டெயில்ஸ் குடிக்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தெளிவா கற்பனை பண்ணாங்க. உண்மையாவே வாழ்ந்தாங்க அந்த வீட்ல. வாரங்கள் கடந்தது. ஆனா எந்த மாற்றமும் தெரியல. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நாள் அவங்க இருந்த பில்டிங்லயே ஒரு பென்ட் ஹவுஸ் காலியாச்சு. அதையும் அவங்க அடைய முயற்சி செஞ்சாங்க. ஆனா சில காரணங்களால அது அவங்களுக்கு கொடுக்கப்படல. இருந்தாலும் அவங்க 2 பேரும் விடாமுயற்சியோட நின்னாங்க. மேனேஜ்மெண்ட் கூட பல மீட்டிங்ஸ் வச்சு ஒரு வழியா அந்த பென்ட் ஹவுஸ லீஸுக்கு எடுத்தாங்க. அவங்க பட்ஜெட்டுக்குள்ளேயே வாடகையும் வந்தது. அவங்க கனவு கண்ட மாதிரியா அந்த அபார்ட்மெண்ட்டும் இருந்தது. 15க்கு 8 அடியில பெரிய ஜன்னல், வெளியில சென்ட்ரல் பார்க்கோட வியூ, தரையில இருந்து சீலிங் வர கண்ணாடி பளிங்கு மாதிரி சுவர் இருந்தது. பெரிய டெரஸ் இருந்தது. அனுமான விதியை அப்ளை பண்ணி இவங்க 2 பேரும் அவங்க ஆசைப்பட்டு கனவு கண்ட வீட்டையே அடைஞ்சாங்க. அதுவும் அவங்க அடைஞ்ச வீடு இன்னும் சிறப்பாவே இருந்தது. அடுத்து சாப்டர் நம்பர் 24, ஃபெயிலியர். அனுமான விதியை பத்தி சொல்லிட்டு தோல்வியை பத்தி பேசாம இருந்தா இந்த புக்கே முழுமை அடையாது. இந்த விதியை பயன்படுத்துறப்போ தோல்விகள் வர்றது சகஜம்தான். ஈவன் இந்த கொள்கைகள் எல்லாம் அப்ளை பண்ணியும் தோல்விகள் வரலாம். நான் விடாமுயற்சியோட தான் செஞ்சேன், ஆனாலும் எனக்கு நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? லா ஆஃப் அசம்ஷன்ல இன்னும் நீங்க மாஸ்டர் ஆகல. அதை முழுமையா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க அனுமானம் செஞ்சது நிஜமாக கண்டிப்பா டைம் எடுக்கும்தான். நீங்க நேச்சுரலா எப்படி ஃபீல் பண்றீங்க, ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி தெளிவா ஃபீல் பண்ணீங்களா, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களோட இந்த அனுமான விதி வேலை செய்யறதே இருக்கு. நேச்சுரலா இல்லாம செயற்கையான ஃபீலிங்க நீங்க வெளிப்படுத்த கூடாது. உண்மையா நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்ச ஃபீல் நமக்கு வரணும். வேணும்னே பொய்யா இந்த ஃபீலை வெளிப்படுத்துறப்போ உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். நீங்க என்னதான் ஆசைப்பட்டாலும், சிறப்பா இந்த லா அப்ளை பண்ணாலும், இந்த நேச்சுரலான உணர்வு இல்லைன்னா லா ஆஃப் அசம்ஷன் வேலை செய்யாது. உதாரணத்துக்கு, நீங்க நல்ல வேலை கிடைச்ச மாதிரி அனுமானம் செய்றீங்க. ஆனா கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை ஃபீலே நீங்க நேச்சுரலா பண்ணல. அப்போ உங்களுக்கு அந்த நல்ல வேலை கிடைக்காது. பணத்தை அடைஞ்ச மாதிரி நேச்சுரலா நீங்க ஃபீல் பண்ணலன்னா பணமும் கிடைக்காது. நேச்சுரலா பண்றத மிஸ் பண்றீங்க. நடிக்க கூடாது. கிடைச்ச மாதிரி நடிக்கிறதுங்கிறது வேற, கிடைச்சதாவே நினைச்சு வாழறது அப்படிங்கிறது வேற. எப்படி இந்த நேச்சுரல் ஃபீலிங் அடையிறது? கற்பனை மூலமா தான். உதாரணத்துக்கு, உங்களை ஒரு பெரிய இரும்பு சங்கிலியில கட்டி போட்டிருக்காங்க. உங்களால ஓட முடியல, ஏன் நடக்க கூட முடியல. அப்ப எப்படி உங்களால ஓடுற மாதிரி ஃபீல் பண்ண முடியும்?
அதுவும் நேச்சுரலா எப்படி முடியும்? ஆனா கற்பனை பண்ணலாம்ல. ஓடுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. நிஜமா ஓடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி யோசிச்சு கற்பனை பண்ணா, எந்த கவன சிதறலும் இல்லாம கற்பனை பண்ணா, உங்களை சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்கிறதையே நீங்க மறந்து ஓடுற மாதிரி நேச்சுரலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ உங்க மைண்ட தொடர்ந்து நிஜமா நடந்த மாதிரி ஆழமான கற்பனையில கட்டி போட்டீங்கன்னா உங்களால இந்த நேச்சுரல் ஃபீலிங்க கொண்டு வர முடியும். நீங்க யாரா இருக்க ஆசைப்படுறீங்களோ அவங்களா உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கற்பனை ஒண்ணுதான் உங்க ஆசையோட இணைஞ்சு இப்ப இருக்க லெவலோட ஒரு படி அதிகமாகும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். தொடர்ந்து உங்களுக்கு வேண்டியதை விடாம கற்பனை பண்ணா அதுவே நிஜம்னு நேச்சுரலா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதையே நீங்க மேனிஃபெஸ்டும் பண்ணிருவீங்க. சோ உங்களோட அனுமானங்களை நிஜமா கொண்டு வர நேச்சுரலா ஃபீல் பண்றதுதான் ஒரே வழி. எந்த தோல்விகளும் தடைகளும் உங்களோட இந்த கற்பனையை தடுக்க கூடாது. உங்களோட ஒரு அனுமானம் தப்பா போச்சுன்னா அதுக்காக இந்த மொத்த பிரின்சிபலும் தப்புன்னு சொல்லிடக்கூடாது. எங்கேயோ நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. உங்க சுயநினைவு பலவீனமா இருந்திருக்கும். இத பலமாக்க உங்க சுயநினைவு இன்னும் வலுப்படுத்தணும். தினமும் கான்சியஸா இருக்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் எல்லாத்தையும் முழு விழிப்புணர்வோட கவனிச்சு உங்க கற்பனைய கூட விழிப்புணர்வோட செய்வீங்க. இங்க வெளிப்படுற உலகம், உங்க கண்ணுக்கு தெரியற உலகம் வேற ஒன்னும் இல்ல. நீங்க மனசுக்குள்ள உருவாக்கி வச்சதுதான். உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கி வச்சிருக்க உலகம் தான் வெளியே தெரியுது. சோ உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை, பெஸ்டான உலகத்தை உருவாக்குங்க. அதுவே நிஜத்திலையும் வெளிப்படும். உங்க ரியாலிட்டிய நல்ல முறையில வடிவமைக்கணும்னா அதுக்கு கற்பனையும் விடாமுயற்சியும் ரொம்பவே அவசியம். அடுத்து சாப்டர் நம்பர் 25, ஃபெய்த். ஆழ் மனசுக்குள்ள நீங்க நம்பிக்கைய வைக்கணும். இதை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் மனசுக்குள்ள மையத்துல போய் உட்காரணும். நம்பிக்கை இருந்தாதான் எதுவுமே நிஜமாகும். நீங்க நினைச்சதை அடைய உங்க ஆசை அனுமானம் செஞ்சு நிஜமாக்குங்க. படைப்புகள் எல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு வேண்டிய எல்லாமே இந்த உலகத்துல இருக்குதான். அதை நீங்க அடைய போறீங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்பிக்கையோட வெற்றியை நோக்கி இறங்குங்க. லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஏற்கனவே அடைஞ்சதா கற்பனை பண்ணுங்க. நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கைங்கிறது உங்களை சுத்தி இருக்க நிஜ உலகத்தை பத்தி விழிப்புணர்வோட இருக்கிறது. நீங்க எதை நம்புறீங்களோ அதான் உண்மை. நம்பிக்கை இல்லைன்னா உங்க ஆசைகளை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம். வரலாறுகள் முழுக்க இந்த நம்பிக்கை சக்தி வாய்ந்த ஃபோர்ஸா இருந்திருக்கு. எல்லா மதங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் இந்த நம்பிக்கை தான் வேறா இருந்திருக்கு. நீங்க பார்க்காத நிஜத்தை நம்புறதுல தான் உங்களோட நம்பிக்கையோட சக்தி ஒளிஞ்சிருக்கு. இது வேலை செஞ்சுதா, என்ன ஆதாரம் அப்படின்னு ஆதாரங்களுக்காக காத்திருக்கிறது நம்பிக்கை இல்ல. பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க பார்த்ததா நம்புறதா நம்பிக்கை. காஸ்பல், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நல்ல செய்தி. உங்களுக்கான நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஏற்கனவே அடைஞ்சிட்டீங்க. இது உங்க மனசோட மையம் வரைக்கும் ஆழமா பதிய வச்சு நம்பிக்கைய வலுவாக்கணும். நம்பிக்கைங்கிறது வலிமையானது. அது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த அனுமான விதியை பயன்படுத்தினா நீங்க நினைச்சத பெஸ்டா அடைய முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 26, டெஸ்டினி. உங்க விதி. நீங்க எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதுதான் இந்த விதியில அடக்கப்பட்டிருக்கும். இது பல தனித்தனி விதிகளோட ஒருங்கிணைப்பு. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முடிவை நீங்க அடையிறப்பவும் அடுத்த விதிக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கும். வாழ்க்கை எல்லை இல்லாதது. இறப்புங்கிறது நம்ம உடலுக்கு மட்டும்தான், நம்ம ஆன்மாக்கு முடிவே இல்ல. அதனால நம்ம விதிக்கும் முடிவில்ல. சுய நினைவுதான உண்மையான ரியாலிட்டி. அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் அடையிறோம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா இந்த விதியையும் நீங்க தான் உருவாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட விதியை நீங்க தான் உருவாக்குறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நீங்களே புரிஞ்சுக்காம தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கு. நீங்க தான் அதை உருவாக்கவும் செஞ்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எந்த இடத்துல என்ன விதி இருக்கணும்னு ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க தான் முடிவு செஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த புக்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட வர உங்களோட சுயநினைவை வச்சு, அனுமானங்களை வச்சு உங்க விதியை மாத்தி அமைக்க முடியும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கே உங்களோட புது வாழ்க்கை ஆரம்பிங்க. எல்லா அனுபவங்களையும் புது கண்ணோட்டத்துல பாருங்க, புது நிலையில பாருங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கான பெஸ்ட்டை மட்டும் அனுமானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கைய இந்த வழியில வாழுங்க. எல்லா அற்புதங்களும் கண்டிப்பா நடக்கும்னு முழுசா நம்புங்க. விதியை உங்களால நல்லதா மாத்த முடியும். அடுத்ததா சாப்டர் நம்பர் 27, ரெவரன்ஸ். இத்தனை படைப்புகள்லயும் இத்தனை வாழ்க்கையிலயும் ஒரு உண்மைதான் இருக்கு. அது இந்த புக்கோட முதல் சாப்டர்ல நம்ம பார்த்ததுதான். ஐ ஆம், நான் அப்படிங்கிற அந்த உண்மை. நீங்க தான் கடவுள். நீங்க தான் உங்க கான்சியஸ்னஸ். கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நீங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த நான் தான் எல்லாத்தையும் கடந்து உயர்ந்த இடத்துல நிக்குது. இந்த உண்மையை புத்திசாலித்தனத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம் முடியாது. நீங்க யாரு? உங்க பேரை சொல்லக்கூடாது. அது வெளியிருந்து உங்களுக்கு சூட்டப்பட்ட ஒண்ணு. நீங்க தான் உங்க கான்சியஸ்னஸ். நீங்க தான் உங்க கிரேட்டர் செல்ஃப். எல்லையே இல்லாத ஆற்றல் நீங்க. உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அது நீங்க தான். இது உங்களோட உலகம்தான். நான், ஐ ஆம். இதுதான் இந்த புக்கோட அடிப்படையே. இத வச்சுதான் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொன்னும் படைக்கப்பட்டிருக்கு. இத பொய்ன்னு உங்களால வாதிட முடியாது. இத நிரூபிக்கவும் முடியாது. புத்திசாலித்தனத்தை வச்சு இத புரிஞ்சுக்கவும் முடியாது. ஜஸ்ட் இத ஃபீல் பண்ணதான் முடியும். இந்த நான்கிற ஐ ஆம நீங்க ஃபீல் பண்ணலாம். இத பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கலாம். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா உங்க மனசு முழுக்க ஒரு சக்தி வாய்ந்த உணர்ச்சி நிரம்பும். அதுதான் பயபக்தி கலந்த ஒரு மரியாதை. உங்களுக்குள்ள இருக்க இந்த ஐ ஆம் தான் உங்களை உருவாக்கிருக்கு. உங்களை நேசிச்சதாலதான் அது உருவாகிருக்கு. சோ உங்க மனச பக்தியாலையும் மரியாதையாலும் நிரப்பணும்.
மனசார பயபக்தியோட மரியாதையோட செயல்படணும். இந்த உணர்ச்சி இருந்தாதான் உங்களால கடவுளோட நெருக்கமா இருக்க முடியும். நீங்க கடவுள்கிட்ட நெருக்கமாயிட்டா வாழ்க்கையும் முழுமை அடையும். சோ உங்ககிட்ட தான் உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய பவர் இருக்கு. லா ஆஃப் அசம்ஷனை பயன்படுத்தி நீங்க ஆசைப்பட்டதை ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கற்பனை செஞ்சு நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க ஆசைப்பட்டது தானா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்க உலகத்துல நீங்க என்ன கட்டமைக்கிறீங்களோ அதுதான் வெளி உலகத்துல பிரதிபலிக்கும். சோ பாசிட்டிவா நல்லதை மட்டும் வச்சு உங்க உள் சாம்ராஜ்யத்தை கட்டமைங்க. உங்க ஐ ஆம் அப்படிங்கிற சக்திய விழிப்புணர்வோட பெஸ்டா யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஆத்தர் நெவில் காடார்ட் த பவர் ஆஃப் அவேர்னஸ் புக்ல சொன்ன விஷயங்கள். சோ இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.